வேளை வந்து பாருங்களேன் யூஸ் பண்ண தயாராயிட்டோம்னா, மேக்ஸிமம் நம்ம வந்து பாருங்களேன் எவ்வளோ யூஸ் பண்ண போறோம்? அப்படிங்கிறது தான் வந்து பாருங்களேன் இந்த இடத்துல கொஸ்டினே. அப்போ நமக்கான ஒரு களமா, நமக்கான ஒரு வாய்ப்பா, இன்னும் சொல்லப்போனா வந்து பாருங்களேன் ஒரு சாதாரண இடத்துல இருந்து கூட வந்து பாருங்களேன் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு வந்து பாருங்களேன் நம்மளால போக முடியும் அப்படின்னா, அது கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில அதுவும் பர்ட்டிகுலரா வந்து பாருங்க நம்ம சார்ந்திருக்கக்கூடிய நெக்ஸஸ்ல முடியும் அப்படிங்கிறதாங்க. அப்ப இந்த நெக்ஸஸ் நமக்கு என்னதான் சொல்லிக் குடுக்குது? நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸஸ் குடுக்கக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த இண்டஸ்ட்ரி சார்ந்து இந்த சொத்து, இந்த கிரிப்டோ அப்படிங்கிற இந்த சொத்த நம்ம மேக்ஸிமம் வந்து பாருங்களேன் ஹோல்ட் பண்றதுக்குண்டான மேக்ஸிமம் நம்ம அக்வயர் பண்ணிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்ப குடுக்குது. அப்ப இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய முழுமையான பொட்டன்ஷியல், கிரிப்டோ இண்டஸ்ட்ரியுடைய முழுமையான குரோத்த இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்கணும் அப்படின்னா, அதுல வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டா, இந்த அசெட்ட நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதிகப்படியா சேர்த்து சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்ப தான் குடுக்குது. நேரடியா சொல்லணும் அப்படின்னா, கிரிப்டோ அசெட்ட சேர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு வரல. பணம் சம்பாதிக்கிற வேலையும் இங்க இல்ல. அப்ப கிரிப்டோவ நம்ம ஏன் சேர்க்கணும்? எதற்காக வந்து பாருங்க நம்ம கிரிப்டோவ சேர்க்கணும் அப்படின்னா, அ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் வந்து பாருங்க ஒரு டைம் ரீகால் பண்றேன். இன்னைக்கு பிட்காயினுடைய வளர்ச்சி தெரியும். எத்ரியுமோட வளர்ச்சி தெரியும். ரிப்பிளோட வளர்ச்சி தெரியும். லைட் காயினோட வளர்ச்சி தெரியும். வெர்ஜ் காயினோட வளர்ச்சி தெரியும். ஜட்கேஷ் மொனேரோ காயின் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். அப்போ ஒரு கிரிப்டோவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரணமா இருந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்த தொட்டிருக்கு. அதே மாரி நிலைய வந்து பாத்தீங்கன்னா பெல்டெக்ஸும் தொடத்தான் போகுது. அப்ப பெல்டெக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாரி ஒரு உச்சத்த தொடும்போது, நாம இந்த இண்டஸ்ட்ரியில எவ்ளோ காயின் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியமே. அப்ப காயின சேர்க்கிறதுக்கான ஒரு களமா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஹார்மோன் நம்முடைய நெக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த நெக்ஸஸ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் மட்டும் நம்ம சரியா செஞ்சா போதும். இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாங்க இந்த ப்ராடக்ட்ட உருவாக்கியிருக்கோம். இந்த ப்ராடக்ட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலை எங்களுது. அத நாங்க சேர்க்கிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசோசியேட்டா மாறி நீங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கும் இந்த சொத்து கிடைக்கும். உங்களுடைய சொத்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளரும் அப்படிங்கிறது தான் இங்க பர்ப்பஸே. அப்படி இருக்கும் பொழுது, நாம இந்த களத்துல என்னவா இருக்க போறோம்? யாரா? ஒரு சின்ன உதாரணங்க. 2016ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முதல் முறையா கிரிப்டோ இண்டஸ்ட்ரி தெரியுது. நான் கேள்விப்படுறேன். 16ல. இந்த இண்டஸ்ட்ரி தெரிஞ்சு ஒரு கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வளருது அப்படின்றத மட்டும் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு, நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பாருங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள பயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கை வருது. டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறேன். டிராவல் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச காலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தோன்றது என்னன்னு கேட்டா, எவ்ளோ பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சு நம்ம அசால்ட்டா விட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு, இத முழுமையா பயன்படுத்தியே தீரணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு முடிவு பண்ணேன். இதுதான் என்னோட வாழ்க்கை, இதுதான் என்னோட வாய்ப்புன்னு பயன்படுத்த ஆரம்பிச்சேன். அது அப்படி பயன்படுத்துனதோட விளைவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4,00,00,000 பெல்டெக்ஸ் வந்து பாருங்க சேர்ந்திருக்கு. இது எனக்கு மட்டுமான்னு கேட்டா, இது எனக்கு மட்டும் இந்த உணர்வு இல்ல. இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்த அத்தன பேரும் வந்து பாருங்க இத கடந்து தான் வந்திருப்போம். பட் நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, எனக்கு கடைசியா தோணுச்சுல்ல, இதுதான் என்னோட வாழ்க்கை, இதுதான் என்னுடைய வாய்ப்பு, இங்க தான் இதுதான் என்னோட களம். இந்த களத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட வாழ்க்கைய நான் மாத்தப் போறேன்ட்டு. அந்த உணர்வு நிலை நமக்கு கடைசியா வராம, கொஞ்சம் ஏர்லியரா வந்துருச்சுன்னா, முன்னாடியே வந்துருச்சுன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மிகப்பெரிய உச்சத்த தொடலாம். மிகப்பெரிய அளவுக்கு காயின் சேர்க்கலாம். இன்னும் சொல்லப்போனா, இந்த இண்டஸ்ட்ரி உடைய பொட்டன்ஷியல முழுமையா யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்ப நம்மளுடைய மனநிலை வந்து பாருங்களேன், இங்க என்னவா இருக்கும்னு கேட்டா, இந்த இண்டஸ்ட்ரில நான் யாரு? நான் எதை நோக்கி பயணிக்கப் போறேன்? அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி, அந்த தெளிவு இருக்கா? அப்படின்றத மட்டும் வந்து பாருங்களேன், ஒரு நிமிஷம் யோசிச்சிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த களம் முழுக்க முழுக்க வந்து பாருங்களேன், உங்களுக்கான களமா மாறும்.
அப்போ முழுமையான வாய்ப்பா இதை நீங்க பார்த்தீங்கன்னா, இதை நம்பினீங்கன்னா, உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா, அதை அர்ப்பணிக்க தயாரா இருக்கு. முழுமையா நம்ம பயணிக்கலாம். எஸ். அப்படி ஒரு வேளை முழுமையா பயணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, இந்த இண்டஸ்ட்ரியில நமக்கான வாய்ப்பு என்ன? நமக்கு நம்முடைய நிறுவனம் கொடுக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத நம்ம பிரீஃபா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம்னு கேட்டா, நம்ம நெக்ஸஸ பத்தி நம்ம முழுமையா பார்த்துற போறோம். அதே மாரி நம்ம நெக்ஸஸ் உடைய ஆப்பரேஷன்ஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிசினஸ் சென்டர்ல இருக்கக்கூடிய சில இப்போ நெக்ஸஸ் சைட்ல இருக்கக்கூடிய சில டேட்டாஸ் இது எல்லாமே வந்து பாருங்க எங்கேருந்து கிடைக்குது, என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையா இன்னைக்கு பார்த்துடலாங்க. அதிகபட்சம் வந்து பாருங்க ஒரு மணி நேரம் 1 1/4 மணி நேரம் போகும். ஸோ முழுமையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் இருந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். எஸ். ஒரே நிமிஷம். ஒரு அசோசியேட்டா நம்ம உள்ளார வந்ததுக்கப்புறம், இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு கேட்டா, இந்த இண்டஸ்ட்ரி மீதான நம்பிக்கை, இன்னும் சொல்லப்போனா இந்த இண்டஸ்ட்ரி மீதான ஒரு புரிதல், அ இன்னும் சொல்லப்போனா ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வந்து கண்டிப்பா தேவை. அந்த கான்ஃபிடென்ட் நமக்கு தேவை அப்படின்னா, நமக்கான கிளாரிட்டி இந்த இண்டஸ்ட்ரி மீதான இந்த இண்டஸ்ட்ரிய பத்தின ஒரு முழுமையான கிளாரிட்டி நமக்கு இருந்தால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த நம்பகத்தன்மை வரும். அந்த நம்பகத்தன்மை வந்தா தான் முழுமையா அதில பயணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ஒரு அசோசியேட்டா உள்ளார வந்ததுக்கப்புறம் லெவல் 1 புரோகிராம் கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வரக்கூடிய அசோசியேட்ஸ அட்டெண்ட் பண்ண வைங்க. அட்டெண்ட் பண்ணுங்க. நம்ம அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, கிரிப்டோ இண்டஸ்ட்ரி, பிளாக் செயின், பெல்டெக்ஸ் இது எல்லாத்து மீதான ஒரு புரிதல், நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்கும். ஒன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த தகவலையும் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னு கேட்டா, நெக்ஸஸ் உடைய ஆப்பரேஷன்ஸ் எப்படி எப்படிலாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, பெல் கிரிப்டோ குளோபல் எக்ஸ்சேஞ்சஸ் ஐஎன்சி அப்படிங்கிற நிறுவனம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில ஒரு 15 வருஷத்துக்கு மேல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பெல் கிரிப்டோ பொறுத்தவரைக்கும், கிரிப்டோ ஸ்டேக்கிங் புரோகிராம் அப்படிங்கிற விஷயத்த 2016லேருந்து 10 வருஷத்த கடந்து 11வது ஆண்டுல இன்னைக்கு வந்து பாருங்க மிக சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. 11 வருஷத்த கடந்த அதாவது 11 10 வருஷம் கடந்து 11வது ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கக்கூடிய கிரிப்டோ ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா உலகத்தில் ஒன்றே ஒன்று தான். அதுதான் நம்முடைய நெக்ஸஸ். இதுவரையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் கூட வந்து பாருங்களேன் எந்த கம்பெனியுடைய டேட்டா பேஸும் ட்ராக் ஆனது இல்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாருங்களேன் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் 10 வருஷத்தை கடந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நிறுவனம் நம்ம கம்பெனி இருக்கு. ஸோ இவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில், கிரிப்டோ இண்டஸ்ட்ரியோட இவங்களோட பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே டெவலப்மெண்ட் சார்ந்து வந்து பாருங்கள் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் என்னென்ன மாதிரியான டெக்னாலஜி வந்தாலும் அது அத்தனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனக்குள்ள உள்ளடக்கி அந்த டெக்னாலஜியில் வந்து பாருங்கள் மேன்மைப்பட்ட ஒரு நிறுவனமாக மேன்மைப்பட்ட ஒரு ப்ராடக்ட் வந்து பாருங்கள் இவங்க உருவாக்கி வந்து பாருங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு பெல்டெக்ஸில் யோசிச்சு பாருங்க, ஏஐ இருக்கு, டிபின் இருக்கு, எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய அத்தனை ப்ராடக்ட்ஸும் நம்ம கையில் இருக்கு. எதிர்காலத்தில் வரக்கூடிய பிஎன்எஸ் நம்ம கையில் இருக்கு. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டில்மெண்ட் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். குவாண்டம் கம்ப்யூட்டிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிளாக் செயின் வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம். இங்கே ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தா தெரியும், மார்க்கெட்டில் என்ன மாதிரியான புது டெக்னாலஜி வந்தாலும் அந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ளார வந்து பாருங்களா அடாப்ட் பண்ணி அவங்க வந்து பாருங்களா தயாராக இருக்காங்க. அதை அடாப்ட் பண்ணுறதுக்கும் அதை டெவலப் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்காங்க. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனியுடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம கண்ட்ரி ஒரு விஷயம் சொன்னாருங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 டெவலப்பர்ஸுக்கு மேல இதுக்காக மட்டுமே மெனக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எதுக்காக? ஃபியூச்சர்ல என்ன டெக்னாலஜி வரப்போகுது, எது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டை ஆக்குபை பண்ண போகுது அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சுக்கிட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானா வந்து பாருங்க நம்ம வந்து வளம் வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உண்மை. இது போக மாஸ்டர்னோட ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் இது எல்லாமே வந்து பாருங்க அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கும் வந்து பாருங்க கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. கிரிப்டோ நாலேஜை ஷேர் பண்ணுறோம், கிரிப்டோ நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணுறோம். ஸோ இந்த நெட்வொர்க்கிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் கேட்டால் நம்ம வி ஆர் கனெக்டிங் ஆல் கேட்டகரிஸ்
பீப்புள் லைக் வந்து கிரிப்டோ ட்ரேடர்ஸ், மைனர்ஸ், டெவலப்பர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் த்ரூ த லீடர்ஸ். நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியாக இருக்கும். அதையும் தாண்டி ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம். ஸோ இந்த வாய்ப்பை தான் நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமா ஸ்டேக்கிங் ப்ரோக்ராமும் வந்து பாருங்க மிகச்சரியா வந்து பாருங்க இவங்க பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குளோபலா எக்ஸ்பான்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த கம்யூனிட்டி இன்னைக்கு குளோபலா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆரம்பிச்சது இடம் எங்கன்னு கேட்டா, நம்ம தான். இங்க இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப பெருமையான விஷயம் கேட்டா, ஒரு எம்என்சி கம்பெனி அப்படின்னா உலகம் முழுக்க யூஸ் பண்ணிட்டு கடைசியா தான் வந்து நம்ம கையில வருவோம் அப்படின்றது தான் வந்து விதியா இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கம்யூனிட்டி பில்டிங்ல நம்ம அண்டர்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உலகமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகுது அப்படின்னும்போது யோசிச்சு பார்த்தா, எல் எல்லா நாடுகளும் உள்ளார வரும்போது இண்டஸ்ட்ரி வளரும். அந்த இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம ப்ராடக்ட் வளரும். அந்த பலனை முழுமையா அனுபவிக்கக்கூடிய மக்களா நம்மளுடைய மக்கள் இருக்காங்க அப்படின்றது ஒரு பெருமையான விஷயம். ஸோ அதையும் தாண்டி கம்யூனிட்டியில வந்த ஒவ்வொரு பீப்புளையும் வந்து பாருங்களேன் சக்சஸ் பண்ண வைக்கிறதுக்கு உண்டான முழுமையான ஒத்துழைப்பை அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த நெக்ஸஸை நாம ஏன் தேர்ந்தெடுக்கணும்? இங்க நெக்ஸஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா, நான் பார்க்கறது வாரன் பஃபெட் சொல்லக்கூடிய ஒரு கூற்று தான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன். நாம உறங்கினாலும் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காதுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ நம்ம ரெஸ்ட் எடுத்தா கூட நமக்கு வரக்கூடிய ரெவென்யூ வருமானம் வந்து பாருங்க நிக்காம வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நிக்காம வருமானம் வருமா? அதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா இருக்கு. அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பாசிவ் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்முடைய நெக்ஸஸ் உடைய வாய்ப்பு. ஸோ யாருக்கெல்லாம் பாசிவ் இன்கம் வேணும்? யாரை கேட்டாலும் வந்து பாருங்க வேண்டான்னு சொல்ல போறதில்ல. கரெக்ட்டுங்களா? அப்ப ரியல் பாசிவ் இன்கம் இங்க நெக்ஸஸ்ல இருக்குதா அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் 100% ரியல் பாசிவ் இன்கம் இருக்கக்கூடிய ஒரே களம் நெக்ஸஸ் மட்டும் தான் அப்படி சொல்லுவேன். எப்படின்னா, அதுக்கு லைவ் எக்ஸாம்பிள்ஸே வந்து பாருங்க நெறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு உதாரணம் திருவள்ளூர்ல மிஸ்டர் குணசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10வது படிச்ச ஒரு வாட்ச் மெக்கானிக். 2017ல இந்த பிசினஸ் எடுக்குறாருங்க. நான் எடுக்கிறதுக்கு ஒரு 6 மந்த் 1 இயர்க்கு 6 மந்த் இருக்கும். அதுக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் எடுக்குறாரு. இந்த பிசினஸ் நல்லா பண்றாரு. கிட்டத்தட்ட ஜென்எக்ஸ் ஆகுறாரு. ஜென்எக்ஸ் ஆயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா மனுஷன் அன்பார்ச்சுனேட்லி இறந்துட்டாரு. அவர் இறந்துட்டாரு. ஆனால் அவர் உருவாக்கி வச்ச அந்த கட்டமைப்பு, அந்த பிசினஸ் சென்டர் உறங்கல. 25 லட்சம் காயின் சம்பாதிச்சுட்டு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறக்குறாரு. ஆனா இன்னைக்கு அந்த ஐடி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலிஸ்டோ முடிச்சு இப்ப டைட்டானை நோக்கி வந்து பாருங்க போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் நான் ஒரு போட்டோ ஷேர் பண்றேன். கொஞ்சம் எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணலாமே முடிஞ்சா? எனக்கு என்னமோ நான் தனியா பேசிட்டு இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கு. அப்படி இல்லன்னு நெனைக்கிறேன். அ ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஓகே. ஆக்சுவலா இவரு தான் மிஸ்டர் குணசேகரன். திருவள்ளூர். 4 ஆண்டுகளுக்கு மேல ஆகுதுங்க. அவரு அந்த பிசினஸ் சென்டர விட்டுட்டு போகும்போது, அந்த பிசினஸ் சென்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்எக்ஸ் நிலை. 25 லட்சம் காயின் ஏர்ன் பண்ணியிருந்தது. இன்னைக்கு அந்த ஐடியுடைய நிலை வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 4,00,00,000 கடந்து 5வது கோடிய டச் பண்ணுது. டச் பண்றதுக்கு போயிட்டு இருக்கு. மேபி இன்னும் 2, 3 மாசத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 5,00,00,000 தொற்றும். அப்படி ஒரு வேளை 5,00,00,000 தொடுது அப்படின்னா, 5,00,00,000ங்கிறது நம்முடைய நெக்ஸஸ்ல என்ன நிலை? டைட்டன். உச்சபட்ச பதவி. அப்ப யோசிச்சு பாருங்க. தன்னோட பிரசன்ஸே இல்லாம ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சதனுடைய விளைவு, இன்னைக்கு உச்சத்த தொட முடியுது அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. நம்முடைய நெக்ஸஸ் நிறுவனம் குடுத்த இந்த பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாத்தியமாக்கப்பட்டிருக்குன்ட்டு. இட்ஸ் a ரியல் பாசிவ் இன்கம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற எங்க சாத்தியம், வேற எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். வேற எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அவருக்கு மட்டும்தான் சாத்தியமான்னு கேட்டா அவருக்கு மட்டும் இல்லைங்க. இந்த நிறுவனத்தை நம்பின, இந்த இண்டஸ்ட்ரியை புரிஞ்சுக்கிட்ட நிறைய பேத்துக்கு வந்து பாருங்களேன் அது சாத்தியமாக்கிருக்கு, சாதகமாக்கியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த களத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் இருக்கோம், நம்மளும் ட்ராவல் பண்ணுறோம். நம்மளுக்கு நம்மளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியல் பேசிவ் இன்கம் வேணும்னு நினைச்சா நிச்சயமாக 100% அந்த பேசிவ் இன்கம் நமக்கு கிடைக்கும். வேணும்னு நினைச்சவங்களுக்கு கிடைக்கும், வேணும்னு தேடினவங்களுக்கு கிடைக்கும். நம்ம வேணும்னு நினைக்கிறோமா, வேணும்னு தேடுறோமா அப்படிங்கிறத கேள்வி. இப்போ யாருக்கெல்லாம் பேசிவ் இன்கம் வேணும்? அப்போ பேசிவ் இன்கம் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் கேட்டால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்கணும். ஸோ நம்ம உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான். எஸ், ஒரே நிமிஷம். சரி. ஸோ ஏன் நாம ஆர்மண்ட் சூஸ் பண்ணணும், சரி நம்ம நெக்ஸஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம நெக்ஸஸ் உடைய பங்களிப்பு இந்த பேசிவ் இன்கம் கொடுக்கறது மட்டும்தான் இவங்களுடைய ஒரே நோக்கமா இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். அதையும் தாண்டி இந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்னு கேட்டால் ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம். ஸோ ஸ்டேக்கிங் அப்படிங்கிறது என்ன, ஸ்டேக்கிங் எதற்காக அப்படின்னா, ஸ்டேக்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம அசட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவசம் நான் ஃபர்ஸ்ட் பார்க்கறது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அசட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவசம் அப்படிங்கிறது ஸ்டேக்கிங் பிளான். இது இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்குறேன். நம்ம அசட்டை பல்கி பெருக வைக்கக்கூடிய ஒரு அக்ஷய பாத்திரமாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேக்கிங் பிளான் இருக்கு. வை வி ஆர் சூசிங் ஸ்டேக்கிங் அப்படின்னா இதுக்கான ரீசன் வந்து 2 ரீசன். ஒன்று, நம்ம அசட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவசம். அட் த சேம் டைம் இந்த அசட்டை பல்கி பெருக வைக்கிறதுக்கான ஒரு அக்ஷய பாத்திரமாகவும் இருக்கு. இது எப்படி சார் அசட்டை பாதுகாக்குது அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணங்க. நம்ம சார்ந்திருக்கக்கூடிய கிரிப்டோ இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாலடைலிட்டி இண்டஸ்ட்ரி. காலையில் ஒரு ப்ரைஸ் இருக்கும், ஈவினிங் ஒரு ப்ரைஸ் இருக்கும், நாளைக்கு பார்த்தா ஒரு ப்ரைஸ் இருக்கும், நாளான்னைக்கு பார்த்தா வேற ப்ரைஸ் இருக்கும். அது ஏறி இருக்கோ இறங்கி இருக்கோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இந்த வாலடைலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மனசு என்ன சொல்லுன்னு கேட்டால், விலை ஏறும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஏறும் இன்னும் ஏறும் மைண்ட் செட் சொல்லும். விலை இறங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டா கீழே போயிருமோன்ற பய உணர்வு ஏற்படும். நான் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 26,000 பிட்காயின் பார்த்தேங்க. 15 லட்சம் போச்சு, மறுபடியும் 2,4 லட்சம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் போச்சுங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 12 லட்சத்துக்கு வந்துச்சு. மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 75 லட்சம் போச்சு. இப்போ 1 கோடி போயிட்டு இருக்கு. மறுபடியும் வந்து 1 கோடி தாண்டி போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 80, 85 லட்சத்துல இருக்கு. அப்போ இந்த வாலடைலிட்டில நம்ம வாலெட்ல அசெட்ட வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பேனிக் ஆகுறோம், வித்துருவோம். ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. பட் இங்க ஸ்டேக்கிங் பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அசெட்டை லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணி பத்திரமா வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. அப்படி லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோத்தில் தான் நம்ம இதை பார்ப்போம். லாஸ் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம வச்சிருக்கக்கூடிய அசெட்டை விற்காம முழுமையா வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேக்கிங் பிளான்ல இன்னொரு வாய்ப்புன்னு கேட்டால், உலகத்தில் எந்த அசெட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி போடாது. பட் குட்டி போடக்கூடிய ஒரே அசெட்டு இங்கே பெல்டெக்ஸ் தான். நீங்கள் 100 பெல்டெக்ஸ் வாங்கி வச்சா அது 200ஆவும் 500ஆ கூட மாறும். பட் ஒரு 100 பவுன் நகை வாங்கி வச்சா 200 பவுனோ 300 பவுனோ மாறத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் இங்கே பெல்டெக்ஸில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டால் பல்கி பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு. நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேக்கிங் பிளானை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பன்மடங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பெருக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான். இந்த நெக்ஸஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சம்பாதிக்கலாம், நமக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னா, உலகத்தில் எத்தனை அதிசயம் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே வந்து பாருங்கள் 7 அதிசயம் சொல்லுவோம். 8வது அதிசயம் என்னன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் வந்து பாருங்கள் ஒரு விஷயம் சொல்லுவோம். பட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் உலகத்துடைய 8வது அதிசயம் காம்பவுண்ட் பவர், காம்பவுண்ட் growth அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த காம்பவுண்டிங் யார் சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதை கரெக்டாக தமிழ்நாட்டில் இந்தியாவில்
ஒரு சில கம்யூனிட்டி பயன்படுத்திட்டு இருக்காங்க, எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க கிட்ட மட்டும் பணத்துக்கு எப்பவுமே பஞ்சம் இருக்காது, பணத்துக்கு எப்பவுமே வந்து பாருங்க குறை இருக்காது. யாருங்க? மார்வாடிஸ். காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க ஃபினான்ஸ வந்து பாருங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க பணத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தொடர்ச்சியா வந்து பாருங்க அவங்க கிட்ட பணம் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இதே இந்த விஷயத்த இந்த காம்பவுண்டிங் பவர வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு கால்குலேஷன் ஒரு ரூ. 10,000 மாசம் மாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்து வைக்கிறோம். ஒரு 40 வருஷம் சேர்த்தா நம்ம கையில வந்து பாருங்க எவ்வளோ இருக்குன்னு கேட்டா 48,00,000 இருக்கும். ஒருவேள அதே ரூ. 10,000 அதே 40 வருஷம் ஒரு சின்ன பெனிஃபிட், ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற மாரி ஒரு இடத்துல சேமிச்சு வச்சோம்னா, ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற மாரி ஒரு இடத்துல சேமிச்சு வச்சோம்னா, அதே பணம் 2,00,00,000 மாறுது. அதே ரூ. 10,000 வருஷத்துக்கு ஒரு 18% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற மாரி ஒரு இடத்துல சேமிச்சு வச்சா, அதே 40 வருஷத்துக்கு வந்து பாருங்க 85,00,00,000 மாறுது. பணம் ஒண்ணு தாங்க, வருஷம் ஒண்ணு தாங்க. நம்ம வைக்க வேண்டிய இடம், சேமிக்க வேண்டிய இடம் சரியா தெரிஞ்சிருந்தா, அதனுடைய மதிப்பு வந்து பாருங்களேன் பல பல லட்சம் மடங்கு வந்து பாருங்களேன் வித்தியாசப்படுது. அப்ப யோசிச்சு பார்த்தா, இங்க சம்பாதிக்கிறவங்க வாரன் பஃபெட் சொன்ன இன்னொரு கூற்ற இந்த இடத்துல நான் நினைவுபடுத்துறேங்க. இந்த உலகத்துல பணம் உழைச்சவங்க, உழைச்சு கஷ்டப்பட்ட யாருமே வந்து பாத்தீங்கன்னா செல்வந்தர்கள் ஆனதா சரித்திரம் இல்ல. சம்பாதிச்ச பணத்த யார் ஒருத்தர் சரியான துறையில முதலீடு பண்றாரோ, அவர்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்வந்தர்களா மாறியிருக்காங்க. ஸோ அந்த வகையில ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த காம்பவுண்டிங் பவர யுட்டிலைஸ் பண்றதுக்கு நம்மளுடைய நிறுவனம் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அது எந்த வகையில அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இந்த காம்பவுண்டிங் பவர் நம்முடைய நெக்ஸஸ் டூவில எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, பெல்டெக்ஸ் காயினுடைய பிரைஸ் அப்ரிசியேஷன். காயினுடைய விலை ஏற்றம் வந்து பாருங்க ஒரு வாய்ப்ப நமக்கு குடுக்குது. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேக்கிங் பெனிஃபிட். இங்க இருக்கக்கூடிய ஸ்டேக்கிங் பெனிஃபிட் வந்து பாருங்க நமக்கு அதை இன்னும் பல மடங்கு வந்து பாருங்க அதிகமாக்குது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ் அப்ரிசியேஷன் ஆகட்டும், ஸ்டேக்கிங் பிளான் ஆகட்டும், இது 2மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்றோமோ, அதை பொறுத்து வந்து பாருங்க அத டெவலப் பண்ணி குடுக்கும். அடுத்த வாய்ப்பு, இங்க நெக்ஸஸ் குடுக்கக்கூடிய அஃபிலியேட் புரோகிராம். ஸோ இந்த வாய்ப்ப பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மக்கள கையாள்றது மூலமா, மக்கள் சக்திய பயன்படுத்துறது மூலமா, நமக்கு வந்து பாருங்க பல மடங்கு அதிகமாகும். முதல்ல சொன்ன 2ம் வந்து பாருங்க, நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்த பொறுத்து டெவலப் ஆகும். அடுத்து சொல்லக்கூடிய இந்த அஃபிலியேட் புரோகிராம் அப்படிங்கிறது, மக்கள் சக்திய யுட்டிலைஸ் பண்றது மூலமா, மக்கள் சக்திய பயன்படுத்துறது மூலமா வந்து பாருங்க பல மடங்கு வந்து பாருங்க நமக்கு இன்னும் பெருக்கி குடுக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ஸ்டேக்கிங் பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய நெக்ஸஸ்ல எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா சாரி. ம். ஸோ நமக்கு ஒரு 3 வகையான பிளான் இருக்கு. ஸோ அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிவிஎஸ் பிளான் ஃபிக்ஸ்டு. ஸோ பிவிஎஸ் காம்போ பிளான் சொல்லுவோம் கலோக்கியலா. ஸோ 2 பிளான்ல வந்து இருக்கு. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு டெம்பரரி பிளானா வந்து பாருங்க எலைட் ஸ்டேக்கிங் பிளான் இருக்கு. 3 பிளான் இருக்கு. ஸோ இது 3ம் வந்து பாருங்க எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்த்துருவோம். சாரி. ம். இந்த பெஸ்ட் வேல்யூ ஸ்டேக்கிங் பிளான் இந்த காம்போ பிளான் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இருங்க. சாரி. பிவிஎஸ் ஃபிக்ஸட். ஸோ ஃபிக்ஸட் பிளான பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 5,000 காயின்லேருந்து 5,00,000 காயின் வரைக்கும் பேக்கேஜ் 3 வருஷம் பிளானா இருந்துச்சுன்னா, ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா 250% கிடைக்கும். அதே 5 இயர்ஸா இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு 400% கிடைக்குது. இங்க நம்மளுடைய புரிதலும் சரி, நம்ம டீமுக்கு குடுக்கக்கூடிய புரிதலும் சரி, இந்த இடத்துல மட்டும் வந்து கொஞ்சம் கிளியரா இருங்க. என்ன போட்டா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுல கிளியரா இருந்தோம் அப்படின்னா, அது எவ்வளோ பண்ணலான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. 10,000 காயின் போடுறோம். 3 வருஷத்துல போட்டா அப்படின்னா 25,000 காயின். 5 வருஷத்துல போட்டா 40,000 காயின். அப்ப 10,000 காயின் 5 வருஷத்துல 40,000 காயினா மாறுது. காயினுடைய பிரைஸ் இதே ரேட்ல இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா, நம்ம போட்ட பணம் 4 மடங்கு ஆகும். எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா, 4 மடங்கு அப்ரிசியேஷன் 5 வருஷத்துல எந்த ப்ராடக்ட்லயுமே சாத்தியம் இல்ல. இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு, லேண்ட் எதுல இன்வெஸ்ட் பண்ணாலுமே 5 வருஷத்துல ஒரு பணம் டபுள் ஆச்சுனாலே பெரிய விஷயம். பட் 4 மடங்குன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன். ஸோ அது வந்து இங்க 100% சாத்தியம் ஆகுது. அதே 1,00,000 கெயின் பண்ணும்போது 265% அதே 5 இயர்ஸ் ஆச்சுன்னா, நாலு 425% 4 1/4 டைம் வந்து பண்ணீங்கன்னா டெவலப் ஆகும். ஸோ ஃபிக்ஸட பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா,
இந்த 5 வருஷம் 3 வருஷம் அப்படிங்கிற இந்த கால அவகாசம் தான். ஸோ அந்த இன் பிட்வீன் பீரியட்ல நம்மளால வந்து பிறகு இந்த அசெட்டை எடுக்கவோ விற்கவோ முடியாது, அதை ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து பிறகு இங்கே இருக்கக்கூடிய சேலஞ்ச். இல்லை சார் எனக்கு மாதம் மாதம் வந்தால் பரவாயில்ல, எனக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எலைட் பிளான் இருக்குது. ஸோ எலைட் பிளானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ காயின் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து கிடைக்கும். இது 100% ரெகுலர் பிளான். எலைட் பிளானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கேஜஸ் வந்து 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம்னு சொல்லிட்டு இந்த பேக்கேஜஸ் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். 50,000 இன்வெஸ்ட் பண்ணால் மாதம் 4.25%, 1 லட்சம் காயின் இன்வெஸ்ட் பண்ணால் 5%. உதாரணத்துக்கு 1 லட்சம் காயின் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு மாதம் 5,000 காயின் இன்ட்டு 5 வருஷத்துக்கு வந்துட்டு இருக்கும். மாதம் மாதம் வரக்கூடிய காயின் மாதம் மாதம் என்ன ரேட் இருக்கோ விற்றுக்கிறதா இருந்தால் விற்றுக்கலாம், இல்லை எடுத்து வேலெட்டில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை மாதம் மாதம் திரும்ப ரீஸ்டேக்கிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இடையில வேணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு பிளான் இந்த எலைட் ஸ்டேக்கிங் பிளான். இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஒப்பீனியன் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 5-6 மந்த்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்க வரைக்குமே அவங்களோட கேபிட்டல் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாங்க. அப்போ காயினுடைய ப்ரைஸ் ஏற 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 இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் த growth அப்படிங்கிறது பல மடங்கு அதிகம். அதாவது காயின் இதே ப்ரைஸில் இருந்தால் கூட 20 மந்த்ஸில் கேபிட்டல் வந்துடும். ஒருவேளை டபுள் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துலேயே வந்து பண்ணல போட்ட அமௌண்ட் வந்துடும். இன்னும் அதிகமாச்சுன்னா சொல்லவே வேண்டாம். காம்பவுண்டிங்க்கு ஒரு சரியான பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலைட் ஸ்டேக்கிங் பிளான் தான். இந்த எலைட் பிளான் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு பாஸ்ட் மூவிங் பிளானாக நம்மளோட நெக்ஸஸில் இந்த எலைட் பிளான் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பான வேண்டுகோள், முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த எலைட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு எலைட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மாதம் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணால் கூட ஒரு ரெகுலர் இன்கமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை விட்டால் வேறு எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகாது. எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து நமக்கு கை கொடுக்கும். அதையும் தாண்டி வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த பிளானோட பெனிஃபிட்டை யோசிச்சு பாருங்க. நிறைய பேரோட மைண்ட் செட் என்கிட்ட இது எலைட் பிளான், இது 50,000 காயின், 1 லட்சம் காயின், இது எல்லாராலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சில தாட்ஸ் இருக்கு. இன்னைக்கு 50,000 காயின் அப்படிங்கிறது இப்படி யோசிங்க, ஒரு 4 பவுன் நகை கரெக்டுங்களா? ஒரு 4 பவுன் நகை இருந்தால் ஒரு 50,000 காயின் ஒரு எலைட் பிளான் பண்ண முடியும். நீங்கள் 4 பவுன் நகையாக வச்சிருக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பவுன் 4 பவுனாக மட்டும்தான் இருக்கும். பட் இந்த பிளானை நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த பிளான் முடியறதுக்குள்ளார 4 பவுன் மேபி 40 பவுனாக கூட மாறலாம், வாய்ப்பு இருக்கு. இது தெரிஞ்சுதான் நிறைய பேருடைய ஜுவல்ஸ் வந்து பேங்க்கு போயிடுச்சுங்க, நிறைய பேருடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து பேங்க்கு போயிடுச்சு, நிறைய பேர் வந்து பாருங்க லோன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த சிட்டெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் சீட்டே எடுத்து இதில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை ரிட்டர்ன் பிளானாக வந்து பாருங்க இந்த எலைட் பிளான் வந்து இருக்குதுங்க. அதையும் தாண்டி இல்லை சார் எனக்கு அசெட் நிறைய ஹோல்ட் ஆகணும், எனக்கு வந்து பாருங்க மாதம் மாதமும் கிடைக்கணும் அப்படின்றவங்க பிவிஎஸ் வேல்யூ, அதாவது காம்போ பிளான் சொல்லுவாங்க கலோக்கியில், இந்த பிளான் வந்து பாருங்க நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் பிளான் பெட்டராக இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த காயின் எவ்வளோவா இருந்தாலும் அது வந்து பாருங்க பாதி ஃபிக்ஸடுக்கும் பாதி ரெகுலருக்கு போகும். உதாரணத்துக்கு ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா பாதி ஃபிக்ஸடுக்கு பாதி ரெகுலருக்கு போகும். இந்த ஃபிக்ஸடு போகிறதோடைய கேபிட்டல் 5 வருஷம் கழிச்சு கிடச்சிரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெகுலருடைய காயினுக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 3% கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளான் தான். ஸோ இது எல்லாமே வந்து பாருங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காயினுக்கு தகுந்த மாதிரி வந்து பாருங்க நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து பாருங்க நமக்கு எங்கே வந்து சேரும், எப்படி வந்து சேரும்னு கேட்டால் நமக்கு நம்ம நெக்ஸஸ் பிஸ்னஸ் சென்டரில் நமக்கு வந்து பாருங்க ஒரு 4 பேலன்ஸ் இருக்கும். அவைலபிள் பேலன்ஸ், ஸ்டேக்கிங் பேலன்ஸ், எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ், ஏர்னிங் பேலன்ஸ் சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மெச்சூரிட்டி, ரிவார்ட்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு அவைலபிள் பேலன்ஸில் வரும். ஸோ அவைலபிள் பேலன்ஸ்க்கு வர்றதை நம்ம விட்ரா பண்ணி வேலெட்டு கொண்டு போய் செல் பண்ணிக்கலாம். எந்த கண்டிஷன்ஸ் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன் டைமுக்கு நமக்கு வந்து பண்ணாக்கல ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும்.
கிட்டத்தட்ட 8.25 வருஷம் இந்த கம்பெனியில் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட வந்து பாருங்க இவங்களோட பே அவுட் சிஸ்டத்துலயோ, இவங்களோட ரிவார்ட்ஸ்லயோ எந்த சேலஞ்சஸும் வந்ததில்ல. எல்லாமே வந்து பாருங்க ப்ராப்பரா நடந்துச்சு. 1. அதையும் தாண்டி இங்க வந்து பாருங்க அஃபிலியேட் ப்ரோகிராம்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டா, இங்க நமக்கு இந்த வாய்ப்ப நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லும்போது, நமக்கு வந்து வரக்கூடிய கமிஷனும் நமக்கு காயினாவே கிடைக்குது. அந்த காயின் வந்து பாருங்க நமக்கு என்ன பேலன்ஸ்ல கிடைக்கும் அப்படின்னா, ஏர்னிங் பேலன்ஸா கிடைக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஒருத்தர ரெஃபர் பண்றோம். அவர் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா, நமக்கு 10% கமிஷன் கிடைக்கும். 1000 காயின் நமக்கு என்ன காயினா கிடைக்கும்னா, ஏர்னிங் காயினா கிடைக்கும். இந்த ஏர்னிங் காயின எப்படி என்கேஷ் பண்றது? வரக்கூடிய ஏர்னிங் காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு லெஃப்ட்‌டுக்கு பாதி, ரைட்‌டுக்கு பாதி பிரிஞ்சிருக்கும். ஸோ லெஃப்ட் டீம்ல பாதியும், ரைட் டீம்ல பாதியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த ஸ்டேக்கிங் போடும்போது அதுல நம்ம அத என்கேஷ் பண்ணிக்கலாம். டைரக்ட் ரெஃபரல் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய 10% நமக்கு 100% ஏர்னிங் காயினாவே கிடைச்சிரும். ஃபர்தரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ரெஃபர் பண்ணக்கூடிய டீம்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் கிடைக்கும். பட் அந்த காயின் நமக்கு என்ன காயினா கிடைக்கும்னா, நம்ம என்னைக்கு மேட்ச் பண்றோமோ, அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 50% ஏர்னிங் காயினா கிடைச்சிரும். மீதி 50% அப்படியே ஹோல்ட் ஆகும் மந்த் எண்ட் வரைக்கும். நம்ம என்ன ரேங்க்ல இருக்கோமோ, அந்த ரேங்க்க்கு உண்டான கிரைட்டீரியாவ சரியா ஃபாலோ பண்ணும்போது, பேலன்ஸ் இருக்கிறதும் ஏர்னிங் காயினா கிடைக்கும். ஒருவேள அந்த கிரைட்டீரியாவ நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா, அது ஸ்டேக்கிங் காயினா மாறும். அப்ப நம்ம என்ன ரேங்க்ல இருக்கோமோ, அந்த ரேங்க்குக்கு உண்டான கிரைட்டீரியாவ ஃபுல்ஃபில் பண்ணா, நமக்கு முழுமையான கமிஷன் கிடைக்கும். ஒரு வேள ஃபாலோ பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு வரக்கூடிய ஸ்டேக்கிங் காயின எப்படி என்கேஷ் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் சொல்றேன். சாரி ஒரே நிமிஷம். இப்போ நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போடும்போது, இந்த இந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கான்ட்ராக்ட் போட முடியும். உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா 50% எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ், 40% ஏர்னிங் பேலன்ஸ், 10% ஸ்டேக்கிங் பேலன்ஸ். அல்லது 100% அவைலபிள் பேலன்ஸ் யூஸ் பண்ணலாம். அல்லது 100% எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்னொரு வாய்ப்பு இருக்கு. 60% எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ், 40% ஏர்னிங் பேலன்ஸ். இப்ப ஆக மொத்தம் ஒரே ஒரு விஷயம், ஸ்டேக்கிங் காயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ இல்ல. 10% மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுவும் நம்ம டீமோட ரெஃபரலுக்கு யூஸ் பண்ண முடியாது. நம்மளோட டைரக்ட் ரெஃபரலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நமக்கு வரக்கூடிய கமிஷன நம்ம முழுமையான ஏர்னிங் காயினா வாங்கிக்கணும். அப்ப முழுமையான ஏர்னிங் காயினா வாங்கணும் அப்படின்னா, நம்ம ரேங்க்க நம்ம ஃபுல்ஃபில் பண்ணும்போது வரக்கூடிய கமிஷன் எல்லாமே முழுமையா ஏர்னிங் காயினா கிடைக்க ஆரம்பிச்சுரும் அப்படிங்கிறதாங்க. ஸோ ஏர்னிங் காயின பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு குரூப் இன்சென்டிவ்லயும் இதுலேருந்து கிடைக்கும். ஸ்பான்சர் கமிஷனும் கிடைக்கும். ஸோ நம்ம ஃபர்தரா வந்து டீமுக்கு ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டேக்கிங் காயின் வந்து பார்த்தீங்கன்னா 10% மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். எஸ். எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு நம்ம எக்ஸ்சேஞ்சில வாங்கி லோட் பண்ணலாம். அல்லது நம்ம அவைலபிள் இருக்கிறத நம்ம வந்து பாருங்களேன் எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நமக்கு மேட்சிங் கமிஷன் கிடைக்குதுங்க. உதாரணத்துக்கு லெஃப்ட்ல ஒருத்தர், ரைட்ல ஒருத்தர் நமக்கு வந்து பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு ஜாயின் பண்றாரு அப்படின்னா, அவங்க பெர்சன் எத்தன பேர் அப்படிங்கிறது நமக்கு கணக்கு இல்ல. நமக்கு எவ்வளோ வால்யூம் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ அந்த வகையில வந்து பாருங்க லெஃப்ட்ல இன்னைக்கு 1,00,000 காயின் நடக்குது. ரைட்ல 1,00,000 காயின் நடக்குது அப்படின்னா, நமக்கு மேட்ச் ஆனது 1,00,000 காயின். அப்ப அந்த 1,00,000 காயினுக்கு வந்து பாருங்க நமக்கு 8% கமிஷன் கிடைக்கும். அந்த 8% வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 8,000 காயின் கிடைக்கும். பட் அந்த 8,000 காயின் நமக்கு முழுமையா கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா, இங்க ஒரு ஹிடன் கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னா, நம்ம 5,000 காயின்ல வந்திருந்தா, நம்மளுடைய பெர் டே சீலிங் 5,000 காயின். 10,000 காயின்ல வந்திருந்தா, நம்மளோட பெர் டே சீலிங் 10,000 காயின். 15,000 காயின்ல வந்திருந்தா, ஒரு டே சீலிங் நமக்கு 15,000 காயின். 20,000 20,000 50,000 வந்திருந்தா, ஒரு நாளைக்கு 30,000 சம்பாதிக்கலாம். சார் நான் 5,000 ஆல்ரெடி பண்ணிட்டேன். மறுபடியும் இன்னொரு 5,000 பண்ணிட்டேன். 2ம் சேர்த்து 10,000 என்னோட சீலிங்கா மாறிருமான்னு கேட்டா மாறாது. ஒரு சிங்கிள் ஐடில மல்டிபிள் கான்ட்ராக்ட் எத்தனை வேணாலும் பண்ணலாம். நம்ம பண்ணியிருக்கிற கான்ட்ராக்ட்ல ஹையர் வால்யூம் கான்ட்ராக்ட் எதுவோ அதுதான் நம்மளோட பெர் டே சீலிங்கா மாறும். ஸோ உங்க சீலிங் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கான்ட்ராக்ட்ட அப்டேட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? எஸ். ஸோ நம்முடைய ப்ரமோஷன் இங்க ரேங்க் இருக்கு. ரேங்க்குக்கு உண்டான ப்ரமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கால்குலேட் ஆகுது அப்படின்னு கேட்டா, நம்முடைய மந்த்லி குரூப் இன்சென்டிவ், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொலாபரேட்டிவ் போனஸ், ஆக்டிவிட்டி போனஸ் இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு கூட ரேங்கிங் வரும். ஸோ அந்த ரேங்க் என்னன்றத நம்ம அடுத்து பார்க்கலாங்க. இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கம்பெனி குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இது எதனால குடுக்குறாங்க? எதுக்காக குடுக்குறாங்கன்னு கேட்டா, எனக்கு காம்படிட்டர் நானே தான். எனக்கு வந்து வேற யாரும் வந்து பாருங்க காம்படிட்டரா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் யாரையும் காம்படிட்டரா நான் பார்க்கணும்ன்ற அவசியம் இல்ல. அப்ப எனக்கு காம்படிட்டர் நான் அப்படின்றது எப்படி இங்க ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா, எனக்கு பெஞ்ச்மார்க் பிவின்னு ஒண்ணு செட் ஆயிருக்கும். நான் எந்த மாசம் ஹையஸ்ட் பிவி மேட்ச் பண்ணனோ, அதுதான் வந்து பாருங்க என்னோட ஐடில பெஞ்ச்மார்க் பிவியா செட் ஆயிருக்கும். அந்த பெஞ்ச்மார்க்க நான் எப்பல்லாம் வந்து பாருங்க கிராஸ் பண்றேனோ, அப்பல்லாம் வந்து பாருங்க எனக்கு இந்த போனஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு நான் 1,00,000 காயின் மேட்ச் பண்ணியிருக்கேன். அதான் என்னோட பெஞ்ச்மார்க் அப்படின்னா, அந்த 1,00,000 நான் தாண்டும்போது எனக்கு இந்த பிவிக்கு நான் எலிஜிபிள் ஆகுறேன். ஸோ எல்லாருமே வந்து பாருங்க இன்னைக்கே போய் பாருங்க. உங்களோட பெஞ்ச்மார்க் என்ன அப்படிங்கிறது. உங்களுடைய சைட்லயே இருக்கும். நீங்க அத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க உங்களோட பெஞ்ச்மார்க்க நீங்க மறுபடியும் எப்ப பீட் பண்ண போறோம், எப்ப வந்து பாருங்க அத கிராஸ் பண்ண போறோம்ன்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த பெஞ்ச்மார்க்க கிராஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது இங்க வந்து ஃபோக்கஸ். அட்லீஸ்ட் வந்து பாருங்க ஒரு மாசத்துக்கு 20% ஆச்சும் உங்களோட பெஞ்ச்மார்க் நீங்க உடைச்சு கிராஸ் பண்ணணும். ஸோ 1,00,000 காயின் ஆல்ரெடி மேட்ச் பண்ண இடத்துல நீங்க வந்து பாருங்க 1,20,000 மேட்ச் பண்ணிட்டீங்கனாலே 20% கிராஸ் ஆயிடும். அந்த எக்ஸ்ட்ரா பண்ண 20%க்கு 20% வால்யூம்க்கு உங்களுக்கு வந்து 1% கமிஷன் வந்து பாருங்களா போனஸா கிடைக்கும். அதே 50% பண்ணிட்டா 1,00,000 பண்ண இடத்துல 1,50,000 தாண்டிட்டீங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரா பண்ண வால்யூம்க்கு 50% நமக்கு அடிஷனல் போனஸ் கிடைக்கும். ஒருவேளை டபுள் த பிசினஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரா பண்ண வால்யூம்க்கு நமக்கு வந்து பாருங்க 2% ஆஃப் த கமிஷன் நமக்கு அடிஷனல் இன்சென்டிவா கிடைக்கும். ஸோ இத பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பெஞ்ச் மார்க்க எப்பல்லாம் உடைக்கிறோமோ, அப்பல்லாம் இந்த போனஸ் கிடைச்சுட்டே இருக்கும். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, எல்லாரும் அடிக்கடி பண்றத விட மாசம் மாசம் பண்ணுங்களேன். எவ்ரி மந்த் 20%, 20%, 20% குரோத் ஆயிட்டே இருக்கலாம். 20% எவ்ரி மந்த் குரோத்க்கு சாத்தியமா அப்படின்னா, டபுள்லாம் கூட பண்றாங்க. சாத்தியமாகுது. நீங்க எப்பல்லாம் வந்து இந்த பெஞ்ச் மார்க் உடைக்கிறீங்களோ, அப்பல்லாம் வந்து பாருங்க உங்களுக்கே ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஒரு பெரிய வருமானம் கிடைக்கும். ஸோ உங்க பெஞ்ச் மார்க்க நீங்க உடைச்சுக்கிட்டே இருங்க, தாண்டிக்கிட்டே இருங்க. அதே மாரி இந்த பிசினஸ்ல ஒரு டேக் ஆஃப் கிடைக்கிறதுக்கு, ஒரு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணி பண்ணும்போது வந்து பாருங்க, இந்த பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு வந்து பாருங்க, டிடிபி போனஸ், டிசைடட் டேக் ஆஃப் போனஸ் சொல்லிட்டு வந்து பாருங்க கம்பெனி உங்களுக்கு குடுக்குறாங்க. இந்த டிடிபி போனஸ் பொறுத்தவரைக்கும் வந்து பாருங்க, இதுக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா, நம்ம டிசைடரா ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 48 ஹவர்ஸ்ல நம்ம செல்ஃபி ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2வது கண்டிஷன், நம்ம டீம்ல வரக்கூடிய பீப்பிள்ஸ் உடைய ஐடென்டிட்டி அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48 ஹவர்ஸ்க்குள்ள செல்ஃபி எடுக்கணும். அவங்க கேஒய்சி அப்லோட் பண்ணணும். 48 மணி நேரத்துல பண்ணணும். இதான் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 90 நாள் இந்த கான்டெஸ்ட் உடைய பீரியட். ஐடி பிளேஸ் பண்ணதுலேருந்து, ஆக்டிவேட் பண்ணதுலேருந்து இல்ல. ஐடி பிளேஸ் பண்ணதுலேருந்து. ஐடி பிளேஸ் பண்ணதுலேருந்து 90 நாளுக்குள்ளார பிலீவர் முடிச்சிருக்கணும். 7,500 காயின் குரூப் இன்சென்டிவ் சம்பாதிச்சு பிலீவர் முடிச்சிருக்கணும். லெஃப்ட்ல 10 பேர், ரைட்ல 10 பேர் கேஒய்சி அண்ட் ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கணும். இத பண்ணிட்டாங்கன்னா, நம்ம சம்பாதிச்ச காயினே 7,500 காயின் தான் நமக்கு அடிஷனல் குரூப் இன்சென்டிவா 10,000 காயின் கிடைக்குது. ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம டீம்ல வரக்கூடிய ஒவ்வொரு டிசைடரும் மாசம் மாசம் கொஞ்சம் கவனமா இருந்தா, அவங்க அத்தன பேரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து டிடிபி அச்சீவரா ப்ரொடியூஸ் பண்ணலாம். இங்க என்ன பிரச்சனை, இத ஃபோக்கஸே பண்றதில்ல 1. அப்படி ஒரு வேள ஃபோக்கஸ் பண்ணாலும், இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 60 நாள் விட்டுர்றோம். கடைசி ஒரு 30 நாள் தான் ட்ரையே பண்றோம். டே 1ல ஜாயின் பண்ண அன்னைக்கே வந்து பாருங்க, இத புரிய வச்சு 48 மணி நேரத்துல வந்து அவங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி ஒரு போனஸ் இருக்கு. இத எலிஜிபிள் பண்ணுங்க, எலிஜிபிள் ஆகுங்க அப்படின்ற ஒரு உத்வேகத்த குடுத்தா, கண்டிப்பா வந்து பாருங்க எல்லாராலுமே ஃபோக்கஸ் பண்ண முடியும். எல்லாருமே வந்து பாருங்க ஆவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ கொஞ்சம் கவனமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஒவ்வொரு டிசைடரையும் அட்லீஸ்ட் 3 மாசத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள டிடிபி கம்ப்ளீட் பண்ண வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிய நம்ம எடுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம கொஞ்சம் நம்ம டீம்ல வரக்கூடிய ஒவ்வொரு அசோசியேட்ஸ்க்கும் இது வந்து பாருங்க புரிய வச்சு, இத அச்சீவ் பண்ண வைங்க. அதையும் தாண்டி நமக்கு மாசம் மாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கன்வெர்ட்டர் பிலீவ் கன்வெர்ட்டர் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட்ல ஒரு டிடிபி, ரைட்ல ஒரு டிடிபி அச்சீவர்ஸ உருவாக்கும்போது, அவங்களுக்கு 8% குரூப் இன்சென்டிவ் அப்படிங்கிறது இன்னும் 2% சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 10% கிடைக்கும். அதே பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
மூணு டிடிபி அச்சீவர்ஸ் மாதம் மாதம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8% அப்படிங்கிறது 10% மாறும். மாதம் மாதம் நியூ அச்சீவர்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் இப்படி பாருங்களேன். இப்போ இந்த மாதம் வந்து நம்ம டீமில் வந்து பாருங்க எத்தனை நியூ டிசைடர்ஸ் வந்திருக்காங்கன்னு ஒரு கால்குலேஷன் எடுத்து பாருங்க. ஒரு மாதம் கால்குலேட் பண்ண வேண்டியது இதுதான். எனக்கு இந்த மாதம் வந்து லெஃப்ட்டில் 10 பேர் வந்திருக்காங்க, ரைட்டில் 10 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேரையும் கவனமாக கரெக்டாக ஃபாலோ பண்ணால் 3 மாதத்தில் அச்சீவ் பண்ணுறதை வச்சுக்கிட்டா கூட இந்த மாதம் ஜாயின் பண்ணவங்க அடுத்த 3வது மாதம் டிடிபி அச்சீவராக மாறுவாங்களா? அடுத்த மாதம் ஜாயின் பண்ணுறவங்க அதுக்கடுத்த 3வது மாதம் டிடிபி அச்சீவராக மாறுவாங்களா? அதுக்கடுத்த மாதம் ஜாயின் பண்ணுறவங்க அதுக்கடுத்த மாதம் 3வது மாதத்தில் டிடிபி அச்சீவராக ஜாயின் பண்ணுவாங்களா? இந்த ஃப்ளோ மட்டும் கரெக்டாக போயிட்டே இருந்தால் வந்து பாருங்கன்னா டீம் வந்து கடன்னு வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். நம்ம இதை ஃபோக்கஸே பண்ணுறதில்ல. ஸோ கொஞ்சம் வந்து பாருங்கள் நம்ம டீமில் இருக்கிற எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ண வைங்க. பர்டிகுலராக இப்போ இங்கே இருக்கக்கூடிய டிசைடர்ஸ் எல்லாமே டிடிபி அச்சீவ்மெண்ட்டை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். ஸோ நமக்கு ரேங்க் ரெகக்னேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள் எல்லாமே குரூப் இன்சென்டிவ் கால்குலேஷன் அடிப்படையில் நமக்கு கிடைக்குது. குரூப் இன்சென்டிவ், கொலாபரேட்டிவ் போனஸ் இது எல்லாமே சேர்ந்து கிடைக்குது. டிசைடராக வந்து பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பாருங்கள் 1000 காயின் வந்தாலே ஆக்டிவ் டிசைடர் அப்படின்னு வந்துடுறோம். ஆக்டிவ் டிசைடர் ஆனால் நமக்கு வந்து பாருங்கள் முழுமையான ஏர்னிங் காயின் கிடச்சிடும். அடுத்து 7500 காயின் தாண்டும் போது வந்து பாருங்கள் பிலீவர் அப்படிங்கிற பொசிஷன் அடைகிறோம். ஸோ பிலீவருக்கான கிரைட்டீரியா என்னன்னு கேட்டால் 4000 காயின் சம்பாதிச்சு லெஃப்ட்டில் 2 டிசைடர் ரைட்டில் 2 டிசைடர் வந்துட்டாலே முழுமையான ஏர்னிங் காயின் கிடச்சிடும். கன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் 30,000 காயின் சம்பாதிச்சா கன்வெர்ட்டர் ஆகுறாங்க. லெஃப்ட்டில் 2 பிலீவர் ரைட்டில் 2 பிலீவர் கரண்ட் கிளப் வரும்போது வந்து பாருங்கள் அவங்களுக்கான ஏர்னிங் காயின் முழுமையாக கிடச்சிரும். இந்த இடத்துல கன்வெர்ட்டருக்கு வந்து ஒரு அடிஷனல் கிரைட்டீரியாவும் இருக்குது. அடிஷனல் ஆப்ஷனும் இருக்குது. என்னன்னு கேட்டால் ஒரு பக்கம் 2 பிலீவர் ஒரு பக்கம் 12 டிசைடர் வந்தால் கூட ஓகே தான். பில்டர் ஆகும்போது 1.5 லட்சம் காயின் தாண்டும் போது பில்டர் ஆகுறாங்க. ஸோ நெக்ஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் பொசிஷன். ஸோ இங்கே தான் வந்து பாருங்கள் தன்னுடைய டீமுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக கூடுது. இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் 2 கன்வெர்ட்டர் ரைட்டில் 2 கன்வெர்ட்டர் வரும்போது கரண்ட் கிளப் கிடைக்குது. 6 லட்சம் காயின் தாண்டும் போது மில்லினியல், 25 லட்சம் காயின் தாண்டும் போது ஜென்எக்ஸ், 1 கோடி காயின் தாண்டும் போது வந்து பாருங்கள் லேம்போ, 2 கோடி 3 கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒபேரான், 4 கோடி வந்து கலிஸ்டோ, 5 கோடி காயின் வந்து வருமானமாக சம்பாதிக்கும் போது நம்ம நெக்ஸஸ் உடைய உச்சபட்ச பதவியான டைட்டன் அப்படிங்கிற நிலையை அடையலாம். ஸோ இன்னைக்கு கம்பெனியில் கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் 8 டைட்டான் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலிஸ்டோவில் 2 பேர் இருக்காங்க. பட் ஒரு பர்சன் இல்லை, ஐடி மட்டும்தான் இருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்க. இங்கே நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. எல்லாருமே ஒரு நாள் டிசைடராக இருந்து இந்த பிஸ்னஸை புரிஞ்சுட்டு பிலீவராகி கன்வெர்டராகி மில்லியனலாய் அப்படி தான் வந்திருக்காங்க. அப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் யார் இது எனக்கான வாய்ப்புன்னு பார்த்தாங்களோ அத்தனை பேரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜெயிச்சிருக்காங்க. இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். இந்த களம் இந்த வாய்ப்பு எனக்குன்னு நம்பின அத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க. நாம நம்புறோமா? இங்கே குறிப்பிட்ட கேட்டகரி பீப்புளெலாம் வந்து பாருங்கள் இங்கே ஜெயிக்கலைங்க. இன்னைக்கு ஆர்மனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 டைட்டான் இருக்காங்கன்னா 8 டைட்டானும் 8 ப்ரொஃபைலுங்க, 8 கேட்டகரி பீப்புள், 8 பேரோட ப்ரொஃபஷன் வேற. பட் இங்கே ஜெயிச்சிருக்காங்களே, எப்படி ஜெயிச்சாங்க? அப்போ அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத உண்மை. இன்னும் சொல்லப்போனால் இந்த பிஸ்னஸ் யாருக்கு அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கலாம். எல்லாருக்கும் தேவையான ஒரு பிஸ்னஸ் தான் நம்ம. அப்போ எல்லாருக்கும் தேவையான எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு பிஸ்னஸில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு புரிய வச்ச விதம் தான் பிரச்சனை. சரியான முறையில் அப்ரோச் பண்ணி சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்துருந்தோம் அப்படின்னா எல்லாருமே நம்ம கூட வருவாங்க அப்படிங்கிறது தான். எஸ். ஸோ இதையும் தாண்டி நமக்கு வந்து நம்ம நெக்ஸஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இன்னும் கிளியராக பார்த்துடலாம். ஸோ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பவர் ரீசெட்னு ஒரு விஷயம் இருக்குது. நமக்கு டெய்லி லாகின் ஆகக்கூடிய வால்யூம் மேட்சிங் கமிஷனுக்கு அந்த மந்த் எண்டு வரைக்கும் தான் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு இன்னைக்கு லாகின் பண்ணுறாங்க ஒருத்தர் புதுசாக அப்படின்னா அவருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு ஃப்ளஷ் அவுட் வராது. அதாவது லைக் வந்து 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள எந்த டேட்டில் லாகின் பண்ணாலும் அவங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ளஷ் அவுட் அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட் மந்தோடைய எண்டு வராது, அடுத்த மாதம் எண்டு தான் வரும். அதுக்கடுத்து எவ்ரி மந்த் வந்து பாருங்கள் ஃப்ளஷ் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்முடைய மேட்சிங் வந்து பாருங்கள் எவ்ரி மந்த் வந்து பாருங்கள் மந்த் எண்டுக்குள்ளார பண்ணி முடிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும். லெஃப்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் நம்ம ஸ்பான்சர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு மேட்சிங் கமிஷன் கிடைக்கும்.
அந்த 2 கான்ட்ராக்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன்ல இருக்கணும். நம்மளோட கட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாங்காங் டைம் நைட்டு 12 மணி. நம்ம இந்தியன் டைமுக்கு நைட்டு 9:30 கட் ஆஃப். நம்ம பனாமாக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாத்தியிருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் டைம் வந்து ஹாங்காங் டைம் தான் இருக்கு. ஸோ நைட்டு 12 மணி அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 9:30. நைட்டு 9:30 அப்படிங்கிறதுனால 9:25க்கு ஏர்னிங் காயின் வாங்கி அதுக்கப்புறம் லாகின் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியராகவே லாகின் பண்ணி பழகிக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம் சாரி. ஸோ இதுதான். இப்போ இந்த வாய்ப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் செம்மையாக பயன்படுத்துறதுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். நம்ம நெக்ஸஸ் சைட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சில கிளாரிட்டி கொடுத்துட்றேன். ஒரு ஒரு நெக்ஸஸ் சைட்டில் இருக்கக்கூடிய சில டேட்டாஸ் இது என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் கொடுத்துட்றேங்க. ஒரே நிமிஷம். எஸ், நெக்ஸஸ் டு யூ நம்முடைய இதான் நம்ம .io இதான் நம்முடைய சைட்டு. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா யூசர் ஐடி கேட்கும். ஸோ லாகின் வந்து நம்ம கொடுக்குறோம். லாகின் கொடுத்து உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளியராக வந்து பாருங்கள் உள்ளார நிறைய இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஸோ இது என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே பார்க்கும்போது இது ஆக்சுவலாக டெஸ்க்டாப் வெர்ஷனில் இருக்குது. நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மொபைல் வெர்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ரைட் சைடில் ஒரு 3 கோடு இருக்கும். அந்த 3 கோடை கிளிக் பண்ணால் என்ன தெரியுமோ அதான் வந்து பாருங்கள் இங்கே மேலே ஹரிசாண்டலாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஸ்டேக்கிங் இருக்குது. ஸ்டேக்கிங்குடைய பெனிஃபிட் பிவிஎஸ் ஸ்டேக்கிங், எலைட் ஸ்டேக்கிங், மை ஸ்டேக்கிங் தெரியுது. அடுத்து வந்து பாருங்கள் மை டீம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டீமுடைய டோட்டல் ஹிஸ்ட்ரியை பார்க்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. லைக் ரெஃபர் ஏ ஃப்ரெண்டு. ரெஃபர் ஏ ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இதை கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு அப்ளிகேஷன் வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐடியிலேருந்து டைரெக்டாக ரெஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லிங்க். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சால் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பழகுங்க. அஃபிலியேட் லிங்க். இந்த அஃபிலியேட் லிங்க் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் எந்த ஐடிக்கு கீழே லெஃப்டில் பிளேஸ் பண்ணணும், ரைட்டில் பிளேஸ் பண்ணணும்னு பார்த்துக்குங்க. இது நீங்கள் இதை யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் இன்னும் அடுத்த லெவல் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த ஐடிக்கு கீழே லெஃப்ட்டில் பண்ணணும், ரைட்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு லெஃப்ட் பண்ணணும்னு நினச்சா லெஃப்ட்டு நீங்கள் கொடுத்துருங்க. ரைட்டு பண்ணணும்னு நினச்சா ரைட்டு நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த லிங்க்கை காப்பி பண்ணுங்க. இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் லாகின் பண்ணுறாரோ அவருக்கே அனுப்பிடுங்க. அவங்க ஃபில் பண்ணட்டும். அவங்க ஃபில் பண்ணிட்டு அவங்க சைன் அப் பண்ணதுக்கப்புறம் அவங்க மெயிலை அவங்களே கன்ஃபர்மேஷன் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் கான்ட்ராக்டை டாப் அப் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ காயின் லாகின் பண்ணுறாங்களோ அந்த காயினை மட்டும் நீங்கள் அனுப்பிவிடுங்க. அவங்க கான்ட்ராக்டை அவங்களே டாப் அப் பண்ணட்டும். அப்படி பண்ணாங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து அவங்களா வந்து வந்த மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து பாருங்கள் ஸ்பூன் ஃபீட் பண்ண வேண்டாம். ஸ்டார்டிங்லேருந்து முடிஞ்சால் அவங்களோட ஐடியா அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்து நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட ஆரம்பிச்சிடும். இன்னும் சொல்ல போனால் அவங்க டீமை அவங்க பார்த்துப்பாங்க. ஒரு வருத்தமான செய்தி என்னன்னு கேட்டால் பில்டர் ஆகிட்டு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நான் தான் ஐடி போட்டுட்ருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. மில்லியனியல் ஆகிட்டு கூட வந்து பாருங்களேன் என்னோட டீம் மொத்தமே வந்து பாருங்கள் என்ன தான் லாகின் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே யாரும் இல்லை, பட் பெரும்பான்மையான இடத்துல இங்கே கற்று கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரி, ஒரு நிமிஷம். நம்ம எவ்வளோ கற்று வச்சிருக்கோன்றது இங்கே முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீமில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு 10 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது அப்படின்னா அது வந்து பாதுகாப்பாக இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த அஃபிலியேட் லிங்கை யூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஸ்பான்சர் ஜீனியாலஜின்னு ஒன்று இருக்குது. இந்த ஜீனியாலஜி வந்து பாருங்கள் நம்ம எத்தனை பேரை டைரெக்டாக ஸ்பான்சர் பண்ணுவோம் அப்படிங்கிறது இதில் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் சம்மரி, சரி டீம் ஐஆர்ஆர்சி. டீம் ஐஆர்ஆர்சி பொறுத்த வரைக்கும் நாம் வந்து யார் யார் ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்ற நம்ம டீமில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்ற ஃபுல் டீமுடைய ஜீனியாலஜி பார்க்கலாம்.
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் சம்மரி. பிஸ்னஸ் சம்மரி பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ மேட்சிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இந்த டேட்டா கிடைக்கும். அடுத்தது ஃபைன் டீம் பிஸ்னஸ். இப்போ ஃபைன் டீம் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உதாரணத்துக்கு டீமில் இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தருடைய டேட்டா உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து இங்கே பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஐடி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐடியோடைய டேட்டா பார்க்குறேன். இதில் இந்த டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டை கரெக்டாக கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஐடியில் அவங்க லெஃப்ட்டில் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்டில் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய டோட்டல் குரூப் இன்சென்டிவ் எவ்வளோ. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா அவங்க என்னைக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க, எத்தனை நாள் மேட்ச் பண்ணியிருக்காங்க, என்ன டேட்டில் வால்யூம் வந்துருக்கு அப்படிங்கிறது டாப் டு பாட்டம் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபைன் டீம் பிஸ்னஸ் உங்கள் அண்டரில் இருக்கக்கூடிய யாருடைய டேட்டா வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து டீம் நியூ டிசைடர்ஸ் டேக்கிங். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம டீமில் யாரெல்லாம் லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டா தெரிஞ்சிடும். இதுவும் டேட் வைஸ் பார்க்கலாம். 15 நாள் டேட்டா பார்க்கலாம். இதில் நான் உதாரணத்துக்கு 11ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு இந்த டேட்டில் எத்தனை கான்ட்ராக்ட் புதுசாக வந்திருக்கு. இதில் வந்து ஆல்ரெடி லாகின் ஆகி கான்ட்ராக்ட் ரீடாப் பண்ணியிருந்தாங்கன்னா அது வராது. ஸோ புதுசாக லாகின் ஆன கான்ட்ராக்ட்ஸ் மட்டும் வந்து பார்க்க இதில் வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே இதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் டீமில் புது கான்ட்ராக்ட்ஸ் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். அடுத்தது டிடிபி அச்சீவர்ஸ் யாராச்சும் வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கலாம். இது மந்த் வைஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா மந்த் வைஸ் தெரிய ஆரம்பிக்கும். இங்கே பாருங்க, இது ஆக்சுவலி டிசம்பர் மாதம் 10,000 காயின் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி மாதம் யாரும் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மந்த் வைஸ் உங்கள் டீமில் இருக்கிற டிடிபி அச்சீவர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்கள் டீமோட டோட்டல் வியூ பார்க்குறதுக்கு. அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ், ஏர்னிங் பேலன்ஸ், அவைலபிள் பேலன்ஸ், டேக்கிங் பேலன்ஸ் இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் அடுத்து யாருக்காச்சும் சென்ட் பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து சென்ட் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தா அவங்களோட யூசர் ஐடி வரும், எவ்வளோ காயின் சென்டு கொடுத்தீங்கன்னா சென்டு கொடுத்துக்கலாம், கீழே ட்ரான்ஸ்ஃபர் நோ கொடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி தான் ஏர்னிங் பேலன்ஸ். இதுவும் லெஃப்ட் ரைட் தனித்தனியாக இருக்குது. நீங்கள் இதுவும் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் நோ கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் யூசர் ஐடி கொடுத்து அந்த பக்கம் காயின் இருந்தால் போகும், இல்லாட்டி போகாது. ஸ்டேக்கிங் பேலன்ஸ் உங்களுடைய டைரக்ட் ஸ்பான்சருக்கு மட்டும்தான் அனுப்ப முடியும், வேறு யாருக்கும் அனுப்ப முடியாது. ஓகேங்களா? எஸ். அடுத்து விட்ராவல். 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் விட்ராவல் பண்ணலாம். எக்ஸ்சேஞ்ச் வேலெட்டுக்கு விட்ரா பண்ணலாம். நீங்கள் வேலெட்டுக்கு டைரெக்டாக வேலெட் அட்ரஸ் கொடுத்து விட்ரா பண்ணிக்கலாம். கிரியேட் விட்ராவல் கொடுத்துட்டு எவ்வளோ காயின், பெல்டெக்ஸு, அந்த அட்ரஸ்ஸு, வேலெட் அட்ரஸ் போட்டு நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். கிளப்ஸ், நம்ம நெக்ஸஸ் உடைய கிளப்ஸ் வந்து இதில் பார்க்கலாம். ரேங்க்கு, கிளப் டேஷ்போர்ட்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமில் இருக்கிற சரி உங்களுடைய கிளப் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிக்கலாம். உங்கள் டீமில் இருக்கிறவங்க என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். டிடிபி அச்சீவ்மெண்ட் இது வந்து பாருங்களா, இது எந்த ஐடி எலிஜிபிள் ஆகுமோ அந்த ஐடியை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். பேஸ் கிளப் சம்மரி, உங்களுடைய கிளப் இன்னைக்கு என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் சென்டர் 2021 3ஆம் மாதம் பில்டர் ஆச்சு. 2022 மில்லியன் ஆச்சு. இது மில்லியனிலாவே இருக்கு. கிளப் மந்த்லி ப்ராசஸ்
இந்த கரண்ட் கிளப்புக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம இதில் பார்க்கலாம். ஃபைன் கிளப் மெம்பர்ஸ் இது போனோம்னா நம்ம டீம்ல வந்து பாருங்க யார் யார் என்னென்ன பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் பார்த்துடலாம். உதாரணத்துக்கு இந்த பிசினஸ் சென்டர் கீழே ஒரு லேம்போ 6 ஜென்எக்ஸ் 17 மில்லினியல் 76 பில்டர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாருங்கள் அதிகபட்சம் பில்டர் வரைக்கும் தான் இருக்கு. ஸோ இதான் அந்த டீமோட பொசிஷன். சரிங்களா? இன்ஃபர்மேஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு பிபிடி கிடைக்கும், ப்ரௌச்சர் கிடைக்கும், இதெல்லாமே கிடைக்கும். ஸோ டேஷ்போர்டுக்கு வருவோம். டேஷ்போர்டில் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா உங்களோட பொசிஷன், உங்கள் டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கரண்ட் மந்த் குரூப் இன்சென்டிவ், அதையும் தாண்டி கிராஃப் ஒன்று சூப்பராக இந்த நெக்ஸ்ட் சைட்டில் உங்களுடைய லெஃப்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கா இறங்கியிருக்கா, ரைட் பிஸ்னஸ் ஏறி இருக்கா இறங்கியிருக்கா. அதே மாதிரி இங்கே 4 பேலன்ஸ் கொடுத்தாங்க. எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ், ஏர்னிங் பேலன்ஸ், அவைலபிள் பேலன்ஸ். எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ் கிளிக் பண்ணால் இங்கே டேட்டா தெரிஞ்சிடும். ஏர்னிங் பேலன்ஸோட டேட்டா தெரிஞ்சிருது. அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது என்னன்றது, ஸ்டேக்கிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது என்னன்றது எல்லாமே டேஷ்போர்ட்லேயே இருக்குது. அடுத்து குரூப் இன்சென்டிவ் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம், கொலாபரேட்டிவ் வந்திருக்குமா, ஆக்டிவிட்டி வந்திருக்குமா, எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்ற இந்த டேட்டா பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளோட பர்சனல் கான்ட்ராக்ட் இந்த இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,16,000 காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங்கில் இருக்குது. இஎஸ்பியில் வந்து பிவிஎஸ் பிளானில் இஎஸ்பியில் இல்லை. டோட்டலாக இது வரல எவ்வளோ ரிவார்டு எடுத்திருக்கோம். பெஞ்ச் மார்க் நான் சொன்னேன் இல்லைங்களா, 5,70,000 காயின் இந்த சைட்டுடைய பெஞ்ச் மார்க்கு. இந்த 5,70,000 வந்து பாருங்கன்னா எப்போ தாண்டுறோமோ அப்போ வந்து பாருங்கன்னா பெஞ்ச் மார்க் உடையும். இந்த பெஞ்ச் மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் இது எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ பண்ண வேண்டியிருக்கு, அது எல்லாமே வந்து பாருங்க தெரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி ஏன்னா இந்த ஐடி பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வாங்கியிருக்கானா வாங்கலை அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சிருது. வாங்கியிருந்தா நீங்கள் எந்த மாதம் தாண்டிங்க, எத்தனை பர்சன்ட் தாண்டிங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம சைட்டில் கூடிய மேஜர் டேட்டாஸ். இதை வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் என்ன சொல்ல வரேன்னா. இந்த ஆப்ரேஷன்ஸ் தெரியாம நம்ம ஃபர்தரா வந்து பாருங்க இந்த பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். இது ஒரு பெரிய விஷயமெல்லாம் இல்லை. உள்ள போயிட்டு வந்து பாருங்க எங்கெங்க என்னென்ன இருக்கு, இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிறகு முழுமையா வந்து பிறகு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க, நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். ரொம்ப முக்கியம் நம்ம ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே நெக்ஸஸில் வந்து பிறகு நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா கண்டிப்பாக வந்து பிறகு இந்த டேட்டாஸை, இந்த தகவலை நம்ம முழுமையாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிறது அவசியம். ஓகேங்களா? எஸ். இதையும் தாண்டி நம்ம இந்த பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிசி அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ ஆர்டிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக எதுவும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு நமக்கு சிஸ்டம் தெளிவாக இருக்குது. ஸோ நம்ம சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் பார்த்துருவோம். ஒரு அட்மின் அந்த பிபிடி ஷேர் பண்ணுறீங்களா? எனக்கு ஷேர் ஆகலை. ஓகே சார். எஸ். இங்கே ஒரே நிமிஷம். ஹலோ. எஸ். ஸோ இப்போ நமக்கு பிஸ்னஸ் தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் பண்ணால் தெரியும், ஜெயிக்கலாம் தெரியும். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
நம்மளுடைய நெக்ஸஸ்ல ஒரு ப்ரூஃப் இருக்கு. என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னா, எல்லா கேட்டகரி பீப்புளும் இந்த பிசினஸ்க்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க. நீங்க எந்த ப்ரொஃபஷன்ல இருந்து ஒரு பர்சன் சொன்னாலும், எந்த கேட்டகரியில இருந்து ஒரு பர்சன் சொன்னாலும், அந்த ப்ரொஃபஷன்ல இங்க ஜெயிச்ச ஒரு பர்சனாலிட்டிய என்னால இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு டீச்சர்ன்னு சொன்னீங்கன்னா, டீச்சரா இருந்து இங்க ஜெயிச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஆன்டர்பிரினர், பிசினஸ் மேன் சொன்னீங்கனாலும், அப்படி இருந்தும் இங்க ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஒரு டிரைவர், ஒரு படிச்சவர், ஒரு படிக்காதவர், இந்த மாரி யார சொன்னாலுமே நம்ம நெக்ஸஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. அப்போ எல்லாமே தெரிஞ்சு தான் இங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்ல. எதுவுமே தெரியலனாலும் தெரிஞ்சுக்க தயாரானா, கத்துக்க தயாரானா, மாறுறதுக்கு தயாரானா இங்க ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு வேள நீங்க மாற தயாரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அத்தனையும் சொல்லிக் குடுக்க தயாரா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் ஆர்டிசி. ஸோ இந்த ஆர்டிசி என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட். அதுல பர்ட்டிகுலரா ஆர்டிசி உருவாக்குனவரே சொல்றாரு. அத என்னன்னு கேட்டுட்டு நம்ம போலாம். நெக்ஸ்ட். அட்மின் ஆடியோ கேட்கல. ஜெயிக்கணும்னு ஆசை. உலகத்துல அத்தனை பேருக்குமே ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு. உலகத்துல அத்தனை பேருக்குமே ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா ஆசைப்படுற அத்தனை பேருக்குமே அதற்காக தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் யாரோ ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இங்க அதிர்ஷ்டத்துல ஏதாவது கிடைச்சிடாதா? மந்திரத்துல ஏதாவது விளைஞ்சிராதா? கூரையை பிரிச்சுக்கிட்டு ஏதாவது கொட்டிராதா? நடந்து போகும்போது கால் தடுக்கி கீழே விழக்கூடிய கல்லு வைரக்கல்லா கிடைச்சிராதா? இந்த கூட்டம் மிக அதிகமா இருக்கு. இது சாத்தியம் இல்லை. வெற்றி வேண்டும் என்கின்ற ஆசை அனைவரிடத்திலும் உள்ளது. ஆனால் அந்த வெற்றிக்காக தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் வெகு சிலரிடம் மட்டுமே உள்ளது. ஆர்டிஸ்ட் இங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. வெற்றிக்காக தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டா ஜெயிச்சிட முடியும் நம்புறாங்கல்ல. அந்த தகுதிப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் எங்க போய் தகுதிப்படுத்திக்கிறது? எப்படி தயார்படுத்திக்கிறது? நம்ம பிறப்பு இல்ல, நம்ம வளர்ப்பு அப்படி இல்ல. நம்ம பிறப்பு நம்ம வளர்ப்பு நம்மள 10,000 சம்பளத்துக்கு தான் தயார்படுத்தி இருக்கு. ஒரு 20,000 சம்பளத்துக்கு தான் நம்மள தகுதிப்படுத்தி தயார்படுத்தி இருக்கு. ஆனா நான் பெருசா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். நான் எங்க போய் தகுதிப்படுத்திக்கிறது? மார்வாடி குடும்பத்துல காலகாலமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க மணி மேனேஜ்மெண்ட். அவங்க என்னைக்குமே தோக்க மாட்டாங்க. 50-100 வருஷத்துக்கு முன்னாடி பிழைக்கிறதுக்குன்னு வந்தாங்க நம்ம ஊர்களுக்கெல்லாம். பழப்ப தேடி வந்தவன் இன்னைக்கு நம்ம ஊர்ல முதலாளி. இங்கேயே பிறந்து வளர்ந்தவன் அவங்ககிட்ட வேலை செய்யற தொழிலாளி. நினைக்கவே வெக்கமா இருக்குங்க, கஷ்டமா இருக்குங்க. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு பிறப்புல இருந்தே கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. பணம்னா என்ன, வட்டினா என்ன, வளர்ச்சினா என்ன, சேமிப்புனா என்ன, முதலீடுனா என்ன, ரிட்டர்ன்ஸ்னா என்ன அப்படின்னு பிறப்புல இருந்தே கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. எரியுதுங்க வயிறு. ஆனா இங்க அட யாரோ ஒரு சிலர் நினைக்கிறாங்க நான் மீண்டு வரணும், இதுக்கு மேல என்னுடைய தலைமுறையில பண பிரச்சனையே இருக்கக்கூடாது. பட் நான் என்ன எங்க போறது, என்ன கத்துக்கிறது, எப்படி கத்துக்கிறது? அவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் ரியல் டைம் சேலஞ்சஸ் ஆர்டிசி. இந்த ஆர்டிசி முழுக்க முழுக்க பயிற்சி சம்பந்தமானது. எதுக்காகன்னு கேட்டா, தகுதியும் திறமையும் உள்ளவர்கள் எவரிடத்திலும் மண்டியிடுவதில்லை. அப்துல் கலாமுடைய முக்கியமான வாக்கு இது. அவர் கனவு காணுகள் சொன்னாருதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அவர் நிறைய சொல்லியிருக்காரு. தகுதியும் திறமையும் படைத்தவர்கள் எவரிடத்திலும் மண்டியிடுவதில்லை. இங்க யாரெல்லாம் ஜெயிச்சிட்டு இருக்காங்க கேட்டா, யார் தன்னுடைய தகுதியை, யார் தன்னுடைய திறமையை டெவலப் பண்ணிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. எப்படி சொல்றேன்? எஸ், நெக்ஸ்ட். எஸ், ஆர்டிசியுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான். நிரந்தரமான பொருளாதார வளர்ச்சி, தொடர்ச்சியான தனிமனித மற்றும் தொழில்திறன் மேம்பாடு, அமைதியான மற்றும் செழிப்பான சமுதாய வளர்ச்சி. ஸோ இது எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் வந்து பாருங்க இந்த
ஆர்டிசிங்கிற அற்புதமான சிஸ்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க. நாம கத்துக்கிறதுக்கு தயாரா இருந்தா, நம்ம வளர்றதுக்கு தயாரா இருந்தா, நம்ம மாறதுக்கு தயாரா இருந்தா, இது அத்தனையும் நமக்கு சாத்தியமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட். ஸோ இந்த ஆர்டிசி பொறுத்த வரைக்கும் இங்க இது யாருக்கெல்லாம் பொருந்தும், யாரெல்லாம் வந்து பார்க்கலாம் இங்க ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இங்க படிச்சவங்க படிக்காதவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. முதல்ல சொன்ன மாதிரி நம்ம பர்சனாலிட்டி இங்க முக்கியம் இல்லை. நம்மளோட பேக்ரவுண்ட் இங்க முக்கியம் இல்லை. நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் இங்க முக்கியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா தனி மனித சாதனை, தனி மனித பாதுகாப்பிற்கான புதிய என்ஜின் மூலம் மகிழ்ச்சியான வாழ்க்கை மற்றும் வலிமையான பொருளாதாரத்தை பொருளாதார எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள துடிக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் வந்து பாருங்கள் இது வாய்ப்பு பொருந்தும். இன்னும் சொல்ல போனா வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் யாருக்கெல்லாம் இருக்கு அவங்களுக்கு இந்த சிஸ்டம் பொருந்தும். நெக்ஸ்ட். அப்படின்னு நெக்ஸ்ட். ஸோ இந்த சிஸ்டத்தை ரொம்ப எளிமைப்படுத்தி வந்து பிறகு நமக்கு வந்து நம்முடைய கிரேட் லெஜண்ட் கொடுத்துருக்காருங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு டிசைடரா இந்த பிசினஸ்க்குள்ளார என்டர் ஆகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி லெவல் 1 ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் டாபிக்ங்க. லெவல் 1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டீம்ல ஜாயின் பண்ணக்கூடிய அத்தனை டிசைடர்ஸும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெவல் 1 அப்படிங்கிற ப்ரோக்ராமை கம்பல்சரி அந்தந்த ஊர்ல வந்து பாருங்களா அவங்கவுங்கள அட்டன் பண்ண சொல்லுங்க. அப்படி அவங்க லெவல் 1 ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அங்க வந்து கிரிப்டோ, பிளாக் செயின், பிட்காயின், பெல்டெக்ஸ், ஆல்ட் காயின் இதை பத்தின தகவல் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிரும். முதல்ல இண்டஸ்ட்ரி மீதான ஒரு நம்பிக்கையும் ஒரு புரிதலும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க இண்டஸ்ட்ரி மீதான ஒரு நம்பிக்கை கிடைக்க ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அந்த நம்பிக்கை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்தரா பிசினஸ் பண்ணலாங்கிற ஒரு எண்ணமே வரும். இங்க என்ன பிரச்சனைனா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒருத்தரை ரெஃபர் பண்ண சொன்னோம்னா கண்டிப்பா வந்து பாருங்களா அவங்களால பண்ண முடியாது. கண்டிப்பா வந்து பாருங்களா அவங்களுக்குள்ள நிறைய கேள்வி வரும், குழப்பம் இருக்கும், தயக்கம் இருக்கும். இன்னும் சொல்ல போனா 4 பேர் ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதட்டம் தான் வரும். ஏன்னு கேட்டா நாமளே ஏன் போட்டோம் தெரியாது. நம்ம வந்து பாருங்க 4 பேர் சொல்லி அவங்க வந்து ஏதாச்சும் வம்பாச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் வந்து பாருங்க எல்லாத்துக்குள்ளாரும் இருக்கிறது இயல்பு. அப்போ முதல்ல இந்த இண்டஸ்ட்ரி மீதான நம்பிக்கையும் புரிதலையும் வந்து பாருங்க கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது லெவல் 1 ப்ரோக்ராம்ல தான் கொடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் செயின் ட்ரைனர்ஸ் நடத்தக்கூடிய அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை நம்ம டீம்ல கூடிய அத்தனை பேரும் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண சொல்லுங்க. அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பாருங்களா நெக்ஸஸோட பிசினஸ் இதை பத்தி வந்து பாருங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த ஆர்டிசியோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி இந்த பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்க இந்த டேட்டாவையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம முழுமையாக கொடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் இந்த தகவல் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கம்பெனி மீதான இண்டஸ்ட்ரி மீதான ஒரு புரிதல் கிடைக்கும், ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஒன்ஸ் அந்த நம்பிக்கை கிடைச்சதுக்கு அப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7500 காயின் கமிஷன் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் பிலீவர் அப்படிங்கிற ஒரு நிலை அடைவாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டீம் நிறைய பேர் லெவல் 1 அட்டன் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணணுன்ற ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. அப்படி ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய அந்த பிலீவர்ஸுக்கு நெக்ஸ்ட் லெவல் ப்ரோக்ராம் லெவல் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ லெவல் 2 பொறுத்த வரைக்கும் 2 டேஸ் ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ இந்த ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் 8 டாபிக்ல வந்து பாருங்க இந்த ட்ரைனிங் நடக்கும். டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, டைம் மேனேஜ்மெண்ட், குரூப் மீட்டிங் எப்படி ஆர்கனைஸ் பண்றது, பாடி லாங்குவேஜ் அண்ட் பிசினஸ் எட்டிகெட்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க கிடைக்கும். பர்டிகுலராக வந்து பாருங்க 1-to-1 ப்ரெசன்டேஷன் அதுக்கப்புறம் அவங்களே பண்ண ஆரம்பிப்பாங்க. ரிஜெக்ஷன் ஹேண்டில் பண்ண பழகிப்பாங்க. ஃபியர் அண்ட் டோரிஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பாருங்க அட்டன் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற மாதிரி மாறி இருக்கு. சப்போ ஒன்ஸ் லெவல் 1 அட்டன் பண்ணிட்டு பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். லெவல் 2 அட்டன் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்ம பிசினஸை நம்மளே பண்ண ஆரம்பிக்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாருங்க லெவல் 3 ப்ரோக்ராம். ஸோ லெவல் 3 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 டாபிக்ல ட்ரைனிங் இருக்கும். ஸோ இந்த ட்ரைனிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பாருங்க நம்மள அப்டேட் பண்றதுக்கு தயாராகிடும். நெக்ஸ்ட் லெவல் 3 முடிச்சதுக்கப்புறம் குரூப் ப்ரெசன்டேஷன் அவங்களே பண்ணுவாங்க. அடுத்து லெவல் 4 ப்ரோக்ராம். ஸோ லெவல் 4 ப்ரோக்ராம் முடிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் ட்ரைனிங் ஸ்பீச் லைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேடையை எப்படி அலங்கரிக்கிறது, ஒரு மேடையில் நின்றுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்த டீமுக்கும் வந்து பாருங்க எப்படி நம்மளுடைய
நாலேஜை வந்து ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த மாதம் ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது. பவர் யுவர் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிற பேரில் அடுத்த மாதம் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டர் அண்ட் அதுக்கு மேல் நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அட்டன் பண்ணலாம். ஒரு மேடையை எப்படி அலங்கரிக்கிறது, எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நினச்ச கருத்தை நான் நினச்ச வண்ணமாகவே நினச்ச விதமாகவே கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்ட்டு. சாரி, ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக மேடை பேச்சு கலை அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்க. நம்ம பேசுறத 4 பேரை கேட்க வைக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமே இல்லை. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். நானா பேசுறேன். இன்னைக்கு இருக்கிறதுலே வந்து பாருங்க மிகப்பெரிய பயம் எதுன்னு கேட்டா மேடை பயம்தான். அந்த பயத்தை உடைச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுமையா வந்து பாருங்க நமக்கான நம்பிக்கை கொடுத்து நம்மளை பேச வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செஷன் தான் வந்து பாருங்க அந்த எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங். அந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் வந்து பாருங்கள் ஒவ்வொருத்தருடைய நிலையும் வந்து பாருங்கள் வேற மாதிரி மாறி இருக்கும். நிறைய பேருடைய லைஃப் ஸ்டைல் வந்து பாருங்கள் அங்கேருந்து தான் வந்து பாருங்கள் பெருசாக வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் அந்த ப்ரோக்ராம் அடுத்த மாதம் நடக்குது. ஸோ வில்லிங் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் அந்த ப்ரோக்ராமை அட்டன் பண்ணலாம். எஸ், நெக்ஸ்ட் எடுத்துடலாம் அட்மிட். தேங்க்யூ. ஸோ இதான் விஷயம், அட்மிட் எடுத்துடலாம். ஸோ அப்போ என்னன்னா இங்க இந்த சிஸ்டம் சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் சரியா செஞ்சா போதும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா புதுசா எதையும் உருவாக்க வேண்டியதில்ல, கத்துக்க வேண்டியதில்ல. நாம வந்து பாத்தீங்கன்னாக்கா எதையாச்சும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உருவாக்க வேண்டிய அவசியம் இல்ல. இங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. நாம இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா எடுத்து அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ண தயாராயிட்டா போதும். ஸோ நம்ம 100% சிஸ்டத்தோட கனெக்ட் ஆயிட்டு நம்ம டீம்ல வரவங்கள சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணி விட்டுட்டாலே போதும், அங்க சக்சஸ் கிடைச்சிடும். அப்போ நம்ம சிஸ்டத்தோட அடாப்ட் ஆகிறோமா, நம்ம சிஸ்டம் சொல்றத செய்யறோமா ஃபர்ஸ்ட்டுங்க. 2வது நம்ம கேட்கறது மட்டும் இல்லாம, அடுத்தது நம்ம டீம்ல இருக்கிறவங்க சிஸ்டத்த கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்களா? இது 2த்தையும் ஃபாலோ பண்ணா போதும். இந்த சிஸ்டம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு ஸ்டேஜ் மேல வளர, வளர, வளர அந்த நிலைக்கேற்ப உங்களுடைய தகுதிய வளர்த்துக்கிறீங்க. 2வது அந்த இடத்துல செய்ய வேண்டிய வேலைய சரியா செய்றீங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிஸ்டம் வந்து ஒரு மானிட்டரிங் சிஸ்டமும் இருக்கு. ஸோ அந்த மானிட்டரிங் சிஸ்டத்துக்குள்ள உங்கள அடாப்ட் பண்ணிக்கிட்டு, மாசம் மாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என் நிலைக்கு நான் செய்ய வேண்டிய வேலைய என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சரியா செஞ்சிருக்கனா? அப்படின்னு வந்து பாருங்களேன், அத செய்யும்போது கண்டிப்பா அடுத்த நிலைக்கு நம்ம போவோம். அந்த இடத்துல நம்ம வந்து என்ன கத்துக்கணுமோ அத கத்துக்கிட்டு, அந்த இடத்துல செய்ய வேண்டிய வேலைய செஞ்சோம்னா, அங்கிருந்து வந்து பாருங்க அடுத்த நிலைக்கு போலாம். மறுபடியும் அந்த இடத்துல என்ன செய்யணுமோ அத கத்துக்கிட்டு, அந்த இடத்துல செய்ய வேண்டிய வேலைய சரியா செஞ்சா, இன்னும் மேல போலாம். ஸோ இப்படியே வந்து பாருங்க தொடர்ச்சியா, 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 தொடர்ச்சியா வளர்ந்துகிட்டே இருக்கும். கத்துக்கிட்டே இருக்கோம். வளர்ந்துகிட்டே இருக்கோம். கத்துக்கிட்டே இருக்கோம். இந்த இடத்துல வந்து பாருங்க ஒரு விஷயத்த நான் ஹம்பிளா சொல்லிக்கிறேன். இன்னமும் கத்துக்கிட்டு இருக்கோம். இன்னமும் வளர்ந்துட்டு இருக்கோம். இன்னமும் கத்துட்டு இருக்கோம். இன்னமும் வளர்ந்துட்டு இருக்கோம். இந்த மட்டும் நம்ம சரியா யூட்டிலைஸ் பண்ணிட்டா போதும். இங்க என்ன பிரச்சனைன்னா, கத்துக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்ல. மீட்டிங் வாங்குனா, எனக்கு தான் எல்லாம் தெரியுமே! அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. இங்க இங்க வளரணும்னு முடிவு பண்ணிட்டா, ஃப்ரம் த பிகினிங் டே 1ல இருந்து உங்களுக்கு கத்துக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெல்லாம் கிடைக்குமோ, அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு, எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். ஸோ இங்க எல்லாமே எவ்ரிதிங் இருக்கு. பட் அத யூஸ் பண்றதில்ல, கத்துக்கிறதில்ல. இங்க குடுக்காத ட்ரெய்னிங் கிடையாது. இன்னைக்கு ஒரு ட்ரெய்னிங் நடக்குது. 1 டூ 1 எப்படி பேசுறதுன்ட்டு. ஒரு குரூப் பிரசன்டேஷன் எப்படி பேசுறதுன்ட்டு. ஒரு மீட்டிங் எப்படி எடுக்கிறதுன்ட்டு. எப்படி ட்ரெஸ் போடணும் அப்படின்றது. எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது. எஸ் இருக்குது. பொது வெளியில எப்படி இருக்கணும்? எப்படி வந்து பாருங்களேன் இங்கீதமா இருக்கணும்? அப்படிங்கிறது இங்க இருக்குதுங்க. அப்போ ஒரே ஒரு விஷயம் தான்.
நாம எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு மாற முடியும். பட் நாம நினைச்சா மட்டும்தான் மாற முடியும். ஸோ அந்த வகையில எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2026ல ஒரு பெரிய இலக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க. பர்ட்டிகுலரா இந்த நெக்ஸஸ்ல நீங்க சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, அதற்கான ரைட் சாய்ஸ், ரைட் டைம் அப்படின்றது 2026 தான். இண்டஸ்ட்ரி கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்த பலன அனுபவிக்கணும்னா, இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய வாய்ப்பை முழுமையா பயன்படுத்தணும் அப்படின்னா, அதற்கான சரியான காலகட்டம் இந்த 2026 மட்டும்தான். இந்த வருஷத்த விட்டுட்டோம்னா, இந்த இண்டஸ்ட்ரி நமக்கு கிடைச்சும் வந்து பாருங்களேன் பிரயோஜனம் இல்லன்ற மாரி ஆயிடும். இந்த இண்டஸ்ட்ரியுடைய மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை யூஸ் பண்றதுக்கான ரைட் டைம் இந்த 2026 மட்டும்தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த 2026ல மேக்ஸிமம் எவ்வளோ காயின் சேர்க்க முடியுமோ, எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சேர்த்துக்குங்க. எல்லாத்துக்கும் மேல வந்து பாருங்க ஒரு ஒரு கமிட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த வருஷத்துல வந்து பாருங்க என்னோட லைஃப் ஸ்டைல்ல நான் இந்த மாரி ஒரு மாற்றத்த உருவாக்க போறேன். என்னுடைய பொசிஷன்ல இந்த மாரி ஒரு மாற்றத்த உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்க ஒரு கமிட்மெண்ட் உருவாக்குங்க. ஒன்ஸ் நீங்க உருவாக்கக்கூடிய அந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட லைஃப்ல வந்து பாருங்க ஒரு மிகப்பெரிய திருப்பமா மாறும் அப்படின்றத மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். ஸோ இந்த 2026 முழுமையா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க. நீங்க மேக்ஸிமம் யூஸ் பண்றது அப்படிங்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் இல்ல. நம்ம நினைச்சா வந்து பாருங்க ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு வந்து பாருங்க இந்த வாய்ப்ப சொன்னோம்னா போதும். இந்த வாய்ப்ப கொண்டு போய் குடுத்தோம்னா போதும். கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாய்ப்ப நம்மளால முழுமையா யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரியில, இந்த கம்பெனில, இந்த பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் இத ஒரு தொழிலா கன்சிடர் பண்ணுங்க. ஒரு தொழில் குடுக்கக்கூடிய முக்கியத்துவத்த குடுங்க. இன்னும் சொல்லப்போனா, இந்த தொழிலுக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டோம்னா, இந்த தொழில்ல நம்மளுடைய பிரசன்ஸ் ஆஃப் டைம் மேக்ஸிமம் வந்து பாருங்க அலோகேட் பண்ணுங்க. ஸோ டெய்லி பேசிஸ்ல கன்சிஸ்டன்சியா உங்களால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்க. ஸோ நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிசினஸ்ல உங்கள உச்சத்துக்கு கொண்டு போகும். ஸோ மேக்ஸிமம் டைம் இந்த பிசினஸ்ல அலோகேட் பண்ணுங்க. இந்த பிசினஸ்க்காக நீங்க அலோகேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மணித்துளிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப, 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 ரொம்ப முக்கியமான டைம். ஸோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க. இன்னும் சொல்லப்போனா, இந்த பிசினஸ் சார்ந்த உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயல் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு வளர்ச்சிய குடுக்கும் அப்படின்னா, அத முழுமையா குடுத்து முழுமையா வந்து பாருங்க அதுக்காக உங்கள அர்ப்பணிச்சு, அதுக்காக செயல்படுங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரமாச்சும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பட் ஒரு நாளும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நெறைய பேர பார்க்க ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க. பேச தயங்குனா, இங்க வளர தயாரா இல்லன்னு அர்த்தம். எனக்கு பேசுறதுக்கு யாரும் இல்ல, அப்படிலாம் இல்ல. பார்க்குறவங்ககிட்டலாம் பேசுங்க. தெரிஞ்சவங்ககிட்டலாம் பேசுங்க. பட் லைவா நம்ம நிக்கிறோமா? நம்மளோட பிரசன்ஸ் இந்த பிசினஸ்ல எவ்வளோ நாள் இருக்குது? இது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கான வெற்றியும், வளர்ச்சியும் குடுக்கும். ஸோ அந்த வகையில முழுமையா ஒத்துழைச்சு, இவ்வளோ நேரம் வந்து பங்களிச்ச அத்தன பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளும், வாழ்த்துக்களும். எகைன் வந்து பாத்தீங்கன்னா, வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்றதுக்கு நான் சுசித்ரா மேடம் அவர்கள வெல்கம் பண்றேன். மேடம். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் மார்னிங் எதுன்னு தெரியல. ஹலோ. குட் ஆஃப்டர்நூன் தாங்க மேடம். இன்னும் ஆகல மேடம். குட் மார்னிங் தான் மேடம். குட் மார்னிங் சார். சார் டிராவலிங்ல இருக்கேனாங்க சார். சொல்லுங்க பரவால்ல. சார். ஹலோ. பிரியா வெளியில வாங்க. மேடம் கேட்கல. சார் இப்ப கேக்குதுங்களா? ஓகேங்க. ஓகே. ஹாப்பி மார்னிங் டு ஆல். சார் வந்து மீட்டிங் அப்படின்றதுல இவ்வளோ ஒரு இதுவா இன்னைக்கு ஷார்ட் டேர்ம்ல இது பண்ணும்போது இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுப்பாருன்னு தெரியல. ஆனா டீம் வந்து எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கனால இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நியூவா நெக்ஸஸ் டு யூ வந்ததுக்கு அப்புறம் இப்படி எக்ஸ்பிளனேஷன் எல்லாருக்குமே தேவைப்பட்டுச்சு. ஆனா நம்ம என்னன்னா நம்மளே தான் உட்காந்துருக்கோம், நம்ம டீம் அசம்பிள் பண்ண முடியல. அதனால திருப்பியும் ஒரு வாட்டி இதே போல ஒரு சாரிங்க சார், டிராவல் இருக்கனால நெட்வொர்க் இதா இருக்குங்க. ஓகே மேடம். தேங்க் யூ. கண்டினியூஸா பாத்தீங்கன்னா இந்த அப்டேஷன்ஸ் மீட் இந்த ஃபர்ஸ்ட் டேஷ்போர்ட்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம டீம்ல எல்லாருக்குமே இன்னைக்கு என்னோட டீம்ல ஒரு 5 மெம்பர்ஸ் கிட்ட
இதுல உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இந்த டவுட் வந்து என்கிட்ட கேட்கணும்னாங்க. ஆனா இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. அப்டேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத மட்டும்தான் சொன்னேன். இப்ப அவங்களுக்கே வந்து விமலா மேடம்லாம் அதான் யோசிக்கிறாங்க, இதை நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க எங்க டீம் எல்லாம் உட்கார வச்சிருப்போமே அப்படின்னுட்டு. ஏன்னா இந்த நெக்ஸஸ் 2 இதுவாயிட்ட உடனே யாருமே இன்னும் இந்த டேஷ்போர்ட்ல எனக்கே நிறைய சேலஞ்ச் இருந்தது. சார் நல்லா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட கேரியர் ஒரு சின்ன டெஸ்ட்மோனி பாத்தீங்கன்னா, இதுல நவம்பர் 2022 நான் உள்ள என்ட்ரி ஆயிட்டோடனே ஒரு 11 டேஸ்ல பிலீவர் அப்படின்ற இதை அச்சீவ் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மில்லியனர் கிளப் மெம்பர்ல ஒரு 15 lakhs காயின் டோட்டல் குரூப் இன்சென்டிவா இது பண்ணியிருக்கேன். இதுல வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தா ஒரு 10 lakhs rupees இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஒரு 20 lakhs காயின் வந்து ஸ்டாக்கிங் ஹோல்டிங் வச்சிருக்கேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா டீம் வைஸ் பாத்தீங்கன்னா இப்போ துபாயில ஆகட்டும், அதர் கண்ட்ரீஸ்ல, அதர் ஸ்டேட்ல, இதுல எல்லாத்துலயுமே இப்ப டெவலப்மெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இதுல ஒரே ஒரு இது கண்டினியூஸா வந்து நம்மளோட விஷனை நம்மளே பார்த்துட்டு இருக்கிறது. இன்னொன்னு டீம் பில்டிங் தான். இந்த எனக்கு அடிக்கடி ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, என்னன்னா இந்த ரெட்டை மாட்டு வண்டி கதை தான் சொல்லுவாங்க. 2 மாடோட கயிறும் நம்ம கையில இருந்ததுன்னா நம்ம போற ஃபாஸ்ட்டும் நம்ம போறதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னுட்டு. அதேதான் இந்த பைனரிக்கு அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அதேதான் சொல்லுவேன். லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்கும் டீம் யாரோ கொண்டு வருவாங்க. இருந்தாலும் நம்ம கையில அந்த 2 மாட்டோட கயிறு இருக்கணும் அப்படின்றபடி நம்ம 2 சைடும் நம்ம டீமோட இது வந்து நமக்கு டைரக்ட் இது இருக்கணும். இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுல சக்சஸ்ன்றது ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல ஈஸியா சக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத நான் இதுல தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல மேல இருக்க தலைவர்கள் அத்தனை பேருமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆனதுக்கும் அதுதான் அப்படின்றத நான் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க கிட்ட பேசும்போது இது பண்ணும்போது நான் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது. அதனால இதுல வந்து நெக்ஸஸ் வந்து நமக்கு கொட்டி தருது வருமானத்தை. ஆனா நம்ம அல்றதுக்கு தான் நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்பூனா இல்ல என்ன சொல்றது வண்டியா இல்ல வந்து கையளவா அப்படின்றத நம்ம தான் வந்து அதை சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். ஆனா எல்லாருக்குமே இதுல வந்து என்னன்னா லேடிஸ் ஜென்ட்ஸ் அப்படின்லாம் இல்லை. எல்லாருக்குமே டீம் பில்டிங் மட்டும்தான் சேலஞ்ச். அதுக்கு ஒரே ஒரு வழி, நம்ம மீட்டிங் இது பண்ணும்போது எல்லாரையும் நம்ம இன்வைட் பண்ணி உட்கார வச்சோம்னாவே போதும். நம்ம கண்டிப்பா இதுல எல்லாத்துலயும் சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நிறைய உதாரணத்துக்கு தலைவர்கள் இருக்காங்க. அந்த விதத்துல இந்த மீட்டிங்ஸ் அப்படின்றத நான் வந்து எப்பயுமே ஆப்பர்ச்சுனிட்டிவா தான் எடுத்துப்பேன். அதே போல என் டீம்ல நான் சலிக்காம யார் மீட்டிங்கா இருந்தாலும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவேன். ஏன்னா இதுல மீட்டிங்ன்றது இப்ப நான் ஒரு போல உங்களுக்கு இது கொடுப்பேன், எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன், சார் ஒரு போல கொடுப்பாங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்து எடுத்துக்க முடியும். ஏன்னா ஒரே ஒருத்தங்கள்ட்ட மட்டும் ஃபாலோ பண்ணி கண்டிப்பா இதுல வந்து ஜெயிக்கவே முடியாது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அப்டேஷன்ல இருக்கணும் அப்படின்றதுக்கு சார் வந்து அப்பப்ப அவர் கொடுக்குற அப்டேஷன் எங்க இருந்து எடுப்பாருன்னு தெரியல. ஆனா இப்ப எதனா யோசிச்சு அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு ஒத்துழைச்சி இவ்வளோ நேரம் அமைதி காத்து இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக லேர்ன் பண்ணிக்கிட்ட அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அத்தனை பேரும் 2026 என்னுடைய ஆண்டு, இந்த வருஷம் தான் வந்து பாருங்க என்னோட வாழ்க்கையை மாத்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து சேர்க்கறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இந்த செஷனுக்கு இதோட வந்து பாருங்க நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல்.